அல்லேலூயா. அந்த அக்கினி எதற்காக? ஒரு 7 காரியங்களை பார்த்தோம். வேண்டாம், முதலாவது நம்மை கர்த்தர் புடமிடுகின்ற, 2வது சோதிக்கின்ற, சரியா இருக்கிறானா என்று, 3வது நம்மை நடத்தும்படி அந்த அக்கினி வருகிறது. அல்லேலூயா. இப்போ புடமிட்டாச்சு, டெஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு, இப்போ அவன் என்னுடைய பிள்ளையாய் மாறிவிட்டான், இனி நான் அவரோடு கூட போவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. பிள்ளைகளானால் சுதந்திரமாமை நம்மை நடத்தும்படி அப்போ வருவார். அல்லேலூயா. எப்பொழுது வருவார்? எகிப்தை விட்டு புறப்படும் பொழுது. அல்லேலூயா. இப்போ போகிறோம், அவர் நம்மோடு கூட இருக்கிறதை நம்முடைய கண்களும் காணும்படி அவர் செய்வார். அந்த ஜனங்கள் கண்டார்கள் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. 3 காரியங்களை பார்த்தோம். இப்பொழுது 4வது, அவர் நம்மத்திலே பற்றி எரியும்படி வருகின்றார். நம்ம ஒவ்வொருவரையும் அக்கினி தீபங்களாய் மாற்றும்படி அவர் வந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்து 5வதாக, ஆமாம், வித்தியாசம் உண்டாக்குவதற்கு நமக்கும் மற்றவர்களுக்குள்ள வித்தியாசத்தை காண்பிக்கும்படி கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. ஊழியக்காரர்களுக்கும் ஊழியம் உண்மையாய் செய்கிறவர்களுக்கும் போலிகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை கர்த்தர் காண்பிக்க போகிறார். அல்லேலூயா. அடுத்து 6வதாக, நம்மை பாதுகாக்கும்படி. அல்லேலூயா. அல்லேலூயா. கடைசியாக என்ன பார்த்தோம்? ஒரு பெரிய அறுவடை. அல்லேலூயா. இன்னைக்கு வந்திருக்கிறீங்க, யாரோடாவது உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருந்தால் இன்னைக்கே அதை சரி பண்ணியிருக்கேன். அல்லேலூயா. சரி செய்ய வேண்டிய காரியங்களை இன்று, ஒப்புரவாக வேண்டிய காரியங்களை இன்றே ஒப்புரவாகி சரி செய்து பாவரிக்கை செய்து நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். கர்த்தருடைய வாக்கு தத்தம், வார்த்தை, அவருடைய இயக்கம் நம்மில் நிறைவேறப் போகிறது. அல்லேலூயா. அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. வேறு ஒருவரை கொண்டு கர்த்தர் அந்த கிரியை செய்யத்தான் போகிறார். அல்லேலூயா. ஏன் அந்த கிரியை நம்மத்திலே நடக்க கூடாது? அல்லேலூயா. பெந்தெகோஸ்து நாள் ஊற்றப்பட்டது முன்மாறி பின்மாறியாய் ஏன் புதிய எருசலேம் சபையிலே, நம்முடைய கிளை சபையிலே, இந்த கூடுகையிலே அந்த அக்கினி ஏன் இறங்கக்கூடாது? அல்லேலூயா. அல்லேலூயா. இறங்குமா? இறங்குமா? அல்லேலூயா. 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 நான் விசுவாசிக்கிறேன், நிச்சயமாக இந்த அக்கினி இறங்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த உணர்வோடு கூட ஆண்டவரே, இந்த ராக்கால எனக்கு ஒரு விசேஷத்தை ஆராதனை அமைய வேண்டும். எப்படி உச்சந்தல் உள்ளங்கால் வரை காணப்படும் ரோகங்கள் எல்லாம் மாற வேண்டும். உள்ளத்தை நான் வாஞ்சித்து எதிர்பார்த்து காத்திருக்கிற அந்த வெள்ளம் என்று உள்ளத்தையும் நிரப்ப வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையின்படி இப்பொழுது உரைக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையின்படி நானும் நீங்களும் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வோம் என்றால் அந்த அக்கினி நம்மை நிரப்பும். அல்லேலூயா. நம்மை காண்கிறவர்கள் அக்கினி மயமான தேவனை காண போகிறார்கள். அல்லேலூயா. அந்த வேளை மிக சமீபம். அல்லேலூயா. 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 தியா கபார் பார் விதரபார் விதி பரவாய் யார் பாய். அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க, உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க. நான் உங்களை பயன்படுத்தும் காலம் வந்திருக்கிறது. பரலோக ராஜாவே, கோடி ஸ்தோத்திரங்களப்பா. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட டிசம்பர் மாதத்தின் இந்த முழு நிலவு நாளிலும் உடைய பாதப்படி பற்றி கொண்டு உங்களை நோக்கி பார்க்கும்படி தேவரி தந்த நல்ல தருணத்திற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம் என்று கர்த்தர் நாளைக்கு வாசிக்கிறோம். இது கர்த்தர் நாளை இருக்கிறபடினாலே தேவ ஜனங்களுக்காக நாங்கள் மாதம் ஒரு முறை கூடி மக்கள் மகிழ்ந்து களி கூறும்படி ஆக அன்று யாப்போவுக்கு நதி அண்டையிலே போராடி கர்த்தரை பற்றி கொண்டு ஜெபித்து பெற்றுக்கொண்ட அந்த யாக்கோபை போல இயேசுவே அந்த ஜெப வாஞ்சியங்களுக்கு தாங்கப்பா. தொடர்ந்து போராடி ஜெபித்து பெற்றுக்கொண்டு அனுக்கிரகம் செய்யும். யாவரோடும் தேவ கிருபை தங்கி இருக்கட்டும். கர்த்தர் நமக்கு பயந்தவர்களை சூழ பாலை விலகி விடுவிக்கிற அன்பு தகப்பனே, தூதர் சேனை இறங்கட்டும். அப்படி விட்டு வந்த உடவுகளெல்லாம் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும். தேவ கிருபை சூழ்ந்து கொள்ள வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
நிலத்துக்கு பயிர் விளையணும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த பின்மாரி மழை பொழியணும் அப்படின்னா, நீங்க உங்களுடைய உதடுகளில் காளைகளை, அந்த உதடுகளை உதராகி இந்த பலிபீடத்திலிருந்து அந்த காளைகளை செலுத்த 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 அந்த அக்கினி மழை உங்களை நிரப்பும். உங்களுடைய வயல்வெளி நிரம்பும். அங்கே பயிர் உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரவருக்கு பயிர் உண்டாகும். இப்ப மழை பெய்யுது, எல்லாருக்கும் ஒரே மழை தான். இங்க மழை பெய்தாலும் பக்கத்துல மழை பெய்தாலும் ஓரளவு ஒரு பரவலா மழை பெய்யறதை பார்க்கிறோம். அவிக்கிற மழை அப்படி இல்லை. யார் யார் எதிர்பார்க்கிறோமோ அவருடைய உள்ளத்திலே, அவருடைய இல்லத்திலே, அந்த திருச்சபையிலே, அந்த கிளை சபையிலே, அந்த கூடுகையிலே கர்த்தர் இறங்க போகிறார். ஹல்லேலூயா. பெந்தெகோஸ்தே நாளிலே அந்த 120 பேர் மத்தியில பாருங்க, அவருடைய நோக்கம் எல்லாம் அந்த அக்கினி. நமக்கு ஒரு முன்மாதிரி கர்த்தர் வைத்திருக்கிறார். பின்மாரி மழைக்காக வேண்டிக் கொள்ளும்படி கர்த்தர் நாம் வந்திருக்கிறோம். அப்படி நோக்கம் எல்லாம் அந்த முன்மாரியை பார்த்து, ஆண்டவரே அந்த முன்மாரி அப்படி பெய்ததே, அந்த முன்மாரி பெய்வதற்கு அவர்கள் முன்மாதிரியாய் காணப்பட்டார்களே. ஹல்லேலூயா. அதான முக்கியம். ஆமா, அக்னியை தாரும், அக்னியை தாரும், அக்னியை ஊற்றும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். நாவு ஆனா உள்ளம் கர்த்தரோடு தூரமாக கடந்து போயிருக்கும் என்ற எல்லாவற்றையும் மாற்றிக்கொள்வோம். சரி செய்ய வேண்டிய காரியங்களை சரி செய்து கொள்வோம். உலகத்திலும் காண்கிற எல்லாம் அழிய போகிறது. நடக்கிற சம்பவம் பாருங்க. திடீர்னு டேம் உடையுது, அதை சுற்றியுள்ள கிராமங்களெல்லாம் அப்படியே மண்ணுக்குள்ள புதைஞ்சி போகுது. இலங்கையில் உள்ள காட்சிகளை பார்த்தோம். என்னென்ன கனவுகளோடு வாழ்க்கை அமைத்துக் கொண்டிருந்தார்கள், ஒரு நொடி பொழுது எல்லாம் முடிந்து போயிடும். இத உலகம் நமக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை பார்க்கும். மனிதர்களுக்கு ஏற்படுகிற வேறொன்று உங்களுக்கு, ஆனால் உங்கள் இருதயம் மரணம் வராமல் இருக்குமா? வருமா? வரும். அந்த மரண நாள் வரைக்கும் நம்ம எப்படி இருக்கணும்? கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த ரூபத்துல மரணம் வந்தாலும் கவலையே படக்கூடாது. ஆக்சிடென்ட்ல மரணம் வருமா? வரதான் வருமா? வரும். யோபு பிள்ளைகளை எப்படி சேர்த்தாங்க? என்னையா வந்திருக்கிறோம், வந்து வராதுமா, ஆக்சிடென்ட்ல செத்துக்கிறீங்க, அப்படி நடக்கும். அந்த அளவு பூமி மூடி போட்டுரும். மரணத்தை பத்தி நம்ம கவலைப்படவே வேண்டாம். ஹல்லேலூயா. கிறிஸ்தனுக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். எப்போ சாவு வரும் அப்படிதான் அப்போஸ்தலர் நினைச்சிட்டே இருந்தாங்க. ஏன்? எங்களை விட்டு போன அந்த இயேசுவை நாங்க முதல்ல பார்த்துடலாம். ஹல்லேலூயா. கிறிஸ்தனுக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அந்த எண்ணத்தோடு காணப்படுவோம். உலகத்தின் காரியங்களை குறித்து, பொன்னை குறித்து, பொருளை குறித்து, இந்த புகழை குறித்து அதிகமா எண்ணாதபடி எல்லாம் அழிந்து போகக்கூடியது. அது ஆண்டவருடைய வல்லமை பெற்றுக்கொள்ளும்படி அந்த உணர்வோடு அந்த நாட்டில் காண ஒரு பல்லவியை பாடி கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகிறோம். ஓ ஹல்லேலூயா. பாட்டு புத்தகத்தில் 34வது பாடல். எரியும் அக்கினி போல் உமதாவி நீர் சொரிந்திடும் பரனே தினம் தினமாய் என்ற பல்லவியை பாடப்போகிறோம். 34வது பாடல். நிச்சயமாக அந்த அக்கினி இறங்கத்தான் போகிறது. யார் காத்திருக்கிறார்களோ அவர்கள் மேல் அந்த அக்கினி இறங்கும். நாம இறக்கும், ஆண்டவரே அக்கினியை இறக்கும் இறக்கும் என்று நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆயத்தம் இல்லை என்றால் நிச்சயமாக நம்மத்தில் அந்த கிரியை நடக்காது. வேறு ஒருவரை கொண்டு கர்த்தர் அந்த கிரியை செய்யத்தான் போகிறார். ஹல்லேலூயா. ஏன் அந்த கிரியை நம்மத்திலே நடக்க கூடாது? ஹல்லேலூயா. பெந்தெகோஸ்தே நாளில் ஊற்றப்பட்ட அந்த முன்மாரி பின்மாரியாய் ஏன் புதிய எருசலேம் சபையிலே, நம்முடைய கிளை சபையிலே, இந்த கூடுகையிலே அந்த அக்கினி ஏன் இறங்க கூடாது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இறங்குமா, இறங்குமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், நிச்சயமாக இந்த அக்கினி இறங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த உணர்வோடு கூட ஆண்டவரே இந்த நாட்கால எனக்கு ஒரு விசேஷத்தை ஆராதனை அமைய வேண்டும். எப்படி உச்சந்தல் உள்ளங்கால் வரை காணப்படும் ரோகங்கள் எல்லாம் மாற வேண்டும். உள்ளத்தை நான் வாஞ்சித்து எதிர்பார்த்து காத்திருக்கிற அந்த வல்லம் என்று உள்ளத்தையும் நிரப்ப வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறாத பிள்ளைகளுக்கு நான் ஒரு சில ஆலோசனை கொடுக்கிறேன். ஆவியானவர் இயக்குகிறார், அவர் இறங்கி வருகிறார், நம்மை நிரப்புகிறார். அந்த பெந்தெகோஸ்தே நாளிலே அந்த அக்கினி இறங்கிட்டு கர்த்தர் அவர் அவர்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷையிலே பேச 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 தொடங்கினார்கள். உன் வாய் விரிவாய் திற, நான் அதை நிரப்பேன். ஹல்லேலூயா. நான் அமைதியான சோத்திரத்தை தவிர நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் பொருத்தனை பண்ணிட்டு சோத்திரம் பண்ணி சொல்லிட்டே இருந்தீங்கன்னு வைங்க, கடைசி வரை சோத்திரம் பண்ணி சொல்லிட்டே இருப்பீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே நான் நாவை ஒப்பு கொடுக்குறேன், நீங்கள் பேசுங்கப்பா. ஹல்லேலூயா. பேச தொடங்கினார்கள். நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா ஆண்டவருடைய காரியமெல்லாம் அப்படித்தான். நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா அடுத்து கர்த்தர் நம்மை நடத்த போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாள் அபிஷேகம் பெறாத பிள்ளைகள் உடைய நாவை ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரே
இந்த நாவை இனி நான் கண்ட்ரோல் பண்ண போறதில்லை, இந்த நாவில் நீங்க பேச போறீங்க. அல்லேலூயா. அந்த ஏசாயாவை, அவருடைய உதடுகளை, அந்த நாவை கர்த்தருடைய பலிபீடத்திலிருந்து அக்கினி கடந்து வந்து தொட்டது போல இந்த நாளில் அக்கினி என்னுடைய நாவை தொடர்ந்து நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுங்க. துதிக்க ஆரம்பிங்க. கர்த்தருடைய நாவிலிருந்து பல பாசைகளை பேச போகிற. அல்லேலூயா. தீர்க்க தரிசனமாக வரும் காரியங்களை ஒவ்வொரு மூலமாக கர்த்தர் அறிவிக்க போகிற. அல்லேலூயா. சபை பக்தி விருத்தி அடைய போகிற. அல்லேலூயா. அப்ப என்ன நடக்கு தெரியுமா? துணிகரமாய் அந்தரங்க அசுத்த கிரிகளோடு கூட யார் வந்திருந்தாலும் சரி, பாஸ்டர் இருந்தாலும் சரி, கர்த்தர் பேச ஆரம்பிக்க போற. அல்லேலூயா. அல்லேலூயா. உன்னை சரி செய்து கொள். அவ்வளவுதான். எல்லாம் சாசாங்கமா விழக்கூடிய சூழ்நிலை உருவாக போகிற. அனனியா சப்பிரால இருக்கவே முடியாது. கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். அல்லேலூயா. 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 அந்த காலம் வந்திருக்கிறபடினாலே நானும் நீங்களும் நம்மை அர்ப்பணிப்போம். எரியும் அக்கினி போல் உமதாவி நீர் சொரிந்திடும் பரனே தினந்தனமா. இந்த பல்லவி பாட, அந்த உணர்வோடு கூட இந்த பல்லவி பாட போகிறோம். பாட ஆரம்பிங்க. எரியும் அக்கினி போல் உமதாவி நீர் சொரிந்திடும் பரனே தினந்தனமா. எரியும் அக்கினி போல் உமதாவி நீர் சொரிந்திடும் பரனே தினம் தினமாய். உயிருடன் மொழிகள் உயிருள்ள வார்த்தைகள், ஜீவனுள்ள வார்த்தைகள் புறப்பட மாட்டோம். நீரைந்தோழுக எரியும் அக்கினி போல் உமதாவி நீர் சொரிந்திடும் பரனே தினம் தினமாய். எரியும் அக்கினி போல் உமதாவி நீர் சொரிந்திடும் பரனே தினம் தினமாய். பலிபீடத்தின் திரு அக்கினியால் சிலேக அக்கினி ஊற்றப்படட்டும். பாப்பா ஊற்றப்படட்டும். மேலோங்கிடவே பெரும் தாகம், ஆத்தும தாகம் எங்களை நிரப்பட்டும். வேக மரண பாதை விட்டு விலக, அவர் வேக மரண பாதை விட்டு விலக. எரியும் அக்கினி போல் ஒவ்வொரு வாஞ்சியோடு காணப்படுவோம். நிரப்புகப்பா, ஒவ்வொருவரை நிரப்புகப்பா. உமதாவி நீர் சொரிந்திடும் பலிபீடத்தின் திரு ஆதரத்தின் கூரைகள் ஆக எங்கள் நாவை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. நாவை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. பலவித நூதன நாவிலிருந்து அந்நிய பாஷைகள், பல பாஷைகள், தீர்க்க தரிசனங்கள் புறப்படட்டு மாட்டவரே. நீங்க பேசுங்கப்பா, நீங்க பேசுங்கப்பா. ஆமென். பலமான கிருபை கட்டிடவும் வாரும் எரியும் அக்கினி போல் உமதாவி நீர் சொரிந்திடும் தினம் தினமாய். எரியும் அக்கினி போல் உமதாவி நீர் சொரிந்திடும் பூமியில் அடியேன் பிரகாசித்தேன். ஆத்மா சரித்து ஒப்பு கொடுக்கிறோம். ஆத்மா சரித்து ஒப்பு கொடுக்கிறோம். அக்கினி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே எல்லாரும் ஒப்பு கொடுப்போம், எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். ஒரு புதிய வல்லமை, புதிய கிருபை ஒவ்வொரு உள்ளத்திலும் வந்து அவதரித்து வானக்கினிய குற்றம் கழுவி விடும். இப்பொழுது இப்பொழுது கழுவி விடும். எரியும் அக்கினி தினம் தினமாய். எரியும் அக்கினி போல் உமதாவி நீர்
அக்கினி இங்கே மூன்று எழுந்து ஆண்டவர் உலகம் எல்லாம் அக்கினி பற்றி பர வேண்டும். ஆண்டவரே பின்மாறி மழை, பின்மாறி மழை, அக்கினியாய் அக்கினி உபதேசிக்க தீரு. கர்த்தர் பேசுவீராக. தினம் தினமாய் எரியும் அக்கினி உமதாவி நீ சோரிந்திடும். அக்கினி புவியில வந்தவரை அல்லேலூயா. அக்கினியை போட வந்து எல்லாரும் கால் பண்ணிட்டு, எல்லாரும் கால் பண்ணிட்டு, எல்லாரும் கால் பண்ணிட்டு பெருங்குதை பாருமதை அக்கினியா எரிந்திட உமதடியார்கள் எரிந்திட அக்கினி அபிஷேகம் இப்போ ஆக்கி இப்போ அக்கினி அபிஷேகம் இப்போ இப்போ அக்கினி அபிஷேகம் அடித்து விடும். 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 இப்போ அக்கினி அபிஷேகம் அக்கினியாய் உமதடியார்கள் அக்கினியாய் ஓ அல்லேலூயா அபிஷேகம் அடித்து விடும். இப்போ அக்கினி அபிஷேகம் அக்கினி புவியிட வந்தவரே அக்கினி புவியிட வந்தவரே மிக வேக்கின பெருகுதை பாருவதை மிக தடைகள் மாறட்டும், தடைகள் மாறட்டும். தியாரமாய் தியாரமாய் அடித்து விடும். இப்போ அக்கினி அபிஷேகம் அடித்து விடும். இப்போ அக்கினி அபிஷேகம் அடித்து விடும். இப்போ அக்கினி இப்போ அக்கினி அபிஷேகம் அடித்து விடும். இப்போ அக்கினி அபிஷேகம் அடித்து விடும். இப்போ அக்கினி அடித்து விடும். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya 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 நிபாரா பாரா 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 ஹalleluya ஹalleluya ஒரு பார் 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 ஹalleluya ஹalleluya அதா தா 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 ஹalleluya ஹalleluya தா 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 ஹalleluya 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 அதா தா 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 ஹalleluya 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 வீர் பார் பார் கபர் வீர் ஷார் பாய் வீர் பார் 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 வீர் பார் பார் ஹalleluya 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 அதாவது பாய் தியா கபர் பார் வீர் பார் வீர் பார் பாய் ஷார் பாய் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுது பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். வீரா கபர் வீர் ஷார் பாய் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நான் உங்களை பயன்படுத்தும் காலம் வந்திருக்கிறது. வீரா கபர் வீர் ஷார் பாய் நன்றி தகப்பனே, நன்றி 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 நன்றி. ஹalleluya ஆமென். எல்லாரும் உட்காரும். ஓ பாய் ஷபார் பார் பிதர கபர் பி ஷார் பாய். ஹalleluya ஹalleluya. கர்த்தருடைய மகா பரிசுத்தமுள்ள நாமத்தில் மகிமை உண்டாவதாக. நல்ல நாளே தேவஜனங்களாகிய நாம் ஒரு முறை கூட இந்த 12வது மாதத்தை இந்த முழு இரவு ஆராதனை கலந்து கொள்வதற்கான ஒரு சலாக்கியத்தை நம்ம எல்லோருக்கும் அடியானுக்கும் என் தேவன் தந்தபடினாலே நான் கர்த்தருக்கு அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. கடந்து வந்த பாதைகளை ஒரு முறை திரும்பி பார்ப்போம் என்றால் நானும் நீங்களும் இந்த ஜீவனோடு கூட இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிறோம் என்றால் நம்முடைய முயற்சியோ நம்முடைய பயிற்சியோ அல்ல, அவருடைய கிருபை. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா அல்லேலூயா. அந்த கிருபைநாதர், அவருடைய கிருபை நம்மோடு இருந்தபடினாலே வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழச் செய்கிற அந்த கிருபைநாதர் என்னை உங்களையும் களி கூறச் செய்தார். எந்த நாளிலும்
அவரோடு கூட சேர்ந்து கலிகூறும்படி நம்ம அழைத்து கொண்டு வந்திருக்கின்றார். நம்மை நிரப்பும்படி கர்த்தர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கடந்த நாளில் கர்த்தர் வெளிப்படுத்தலை கொடுத்தார். அதை திரும்ப திரும்ப சிந்திக்கும்படி கர்த்தர் செய்தார். அது ஏற்கனவே சபையில் அறிவித்த அந்த காரியங்களை அறிவித்திருந்தேன். இந்த நாளிலும் சபையானம் கூடி வந்திருக்கிறபடினாலே அவையான உணர்த்தினபடினால் மீண்டும் அந்த காரியங்களை நான் கர்த்தர் நான் அறிவிக்கிறேன். அந்த வெளிப்படுத்தல் என்னவென்றால், ஒரு பெரிய பட்டணம், அந்த பட்டணத்தின் மைய பகுதியில் நம்முடைய திருச்சபை இருக்கிறார். கிளை சபை எது என்று நமக்கு சரியாக விளங்கவில்லை. திருச்சபை இருக்கிறது. அந்த திருச்சபையில் ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன். அதனால் அந்த திருச்சபையின் பிள்ளைகள், அவங்களோடு கூட சேர்ந்த ஏராளமான திருச்சபையின் பிள்ளைகள், தேவஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த ஊரை சுற்றி ஒரு வலம் வருகிறார்கள். விக்கிரக கோட்டை நிறைந்த இடம் போன்று தெரிகிறார். ஆர்ப்பரிப்போடு கூட சிறு பிள்ளைகள் பெரியவர்கள் எல்லாரும் தங்களுடைய கரங்களிலே சில பதாகைகள், அதாவது இயேசு கிறிஸ்துவை குறித்த காரியங்களை வைத்துக்கொண்டு நீண்ட பவனி வெள்ளையங்கி தரித்து பெரிய பவனி வந்து கொண்டே இருக்கிறது. அங்கே வேடிக்கை பார்க்கிறவர்கள் மத்தியிலே நான் பார்க்கிறேன், எப்படி பிசாசு பிடித்தவங்க அப்படி ஆடுவாங்க. அது மாதிரி ஊட சத்த மாதிரி போட்டு அப்படியே ஆடி அங்கே உருண்டு கொஞ்ச நேரத்தில் தெளிவாகி அவர்களும் அந்த கூட்டத்தோடு சேர்ந்து கொள்கிறார்கள். இன்னும் கொஞ்ச தூரம் போகும்பொழுது கூடாரங்களுக்குள்ள அந்த சத்தம் கேட்கிறது. அந்த பிசாசு உபத்திரத்தில் கட்டப்பட்டவர்கள் அங்கே அலங்கழிக்கப்படுகிற விடுதலை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தேவ ஜனங்களை பயன்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. அப்படி வாஞ்சியெல்லாம் நம் மூலமாக அவர் தம்மை வெளிப்படுத்த வேண்டும். அவர் தம்மை வெளிப்படுத்துவதற்கு ஒரு மனித சரீரம் தேவை. அது அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை முழுமையாக அந்த ஆண்டவருக்கு அர்ப்பணித்தவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நான் என்னுடையது என்க அந்த ஈகோ இல்லாதபடிக்கு தங்களை முழுமையாக அர்ப்பணித்த பிள்ளைகள் அவர்கள் காணப்படுவார்கள் என்றால் அவர்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போவார். ஹல்லேலூயா. 114 சங்கீதத்தில் வாசிக்கிறோமே, எடுத்துங்க வாசிங்க. இஸ்ரவேல் எகிப்திலும் யாக்கோபின் குடும்பத்தார் அந்நிய பாசைக்காரான அந்த ஜனத்திலிருந்து புறப்பட்ட பொழுதுன்னு ஒரு இன்ட்ரடக்ஷன் எழுதப்பட்டு 114 சங்கீதத்தின் ஒரு இன்ட்ரடக்ஷன், முன்னுரை. இதுவரை எங்க இருந்தாங்க? அந்த எகிப்தில் இருந்தாங்க. அந்த பார்வோனுடைய அடிமைத்தனத்திற்குள்ளாக இருந்தாங்க. அதுவரையும் எந்த பிரத்யட்சமான கிரியைகளும் அவர்கள் மத்தியிலே கர்த்தர் நடப்பிக்கவில்லை. ஆனால் அவர் வெளியே வந்த பொழுது, அந்த அடிமைத்தனத்தை விட்டு வெளியே வந்த பொழுது வாசிங்க. அதுவரை யூதா அங்கேதான் இருக்கிறது அடிமைத்தனத்திற்குள்ளாக. ஆனால் வெளியே வந்த பொழுது யூதா அவருக்கு பரிசுத்த ஸ்தானமும், இஸ்ரவேல் ராஜ்யம், கர்த்தர் தங்கி தாபரிக்கிற ஒரு ராஜாங்கமாய் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மாறிவிட்டார்கள். ராஜாதி ராஜா அங்கே வந்து தங்கி தாபரிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் அவர்களுக்கு கிடைத்தது. காரணம், அவர்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டபடினால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் எகிப்துனா என்ன? அடிமைத்தனம், பாவம். ஒரு செல்போன், ஒரு காரியத்திற்கு, ஒரு அந்தரங்க அசுத்த காரியத்திற்கு ஒரு அடிமைகளா இருக்கிறார்கள். விடுதலை பெறவே முடியல. எப்பொழுது விடுதலை உண்டாகும்? அந்த சத்தியத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு அந்த சத்தியத்தின்படி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுத்து நான் பரிசுத்தமாக வேண்டும், இதிலிருந்து வெளியே வர வேண்டும். நீங்க எவ்வளவு சட்டம் திட்டங்கள் போட்டாலும் நம்மளை மாற்ற முடியுமா? முடியாது. நானா மாறாத வரையில என்ன மாற்ற முடியுமா? யாராவது முடியுமா? சினிமாவுக்கு போகக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னு வைங்க. வீட்டில் நான் ஏறிச்சடியாவது எங்கேயாவது சினிமாவுக்கு போயிடுவேன். ஏன்னா எனக்கு சினிமா பார்க்கணும்னு ஆசை. ஆனா எனக்கு சினிமாவை கண்டாலே வெறுப்பு வந்துட்டு வைங்க. நீங்க கூட்டிட்டு போய் சினிமா தேட்டரில் உட்கார வச்சாலும் நான் அங்க பார்க்க முடியுமா? என்னால முடியாது. இதான் பரிசுத்த வாழ்க்கை. ஹல்லேலூயா. விட வேண்டும். அந்த எரிச்சல், அந்த கோபம், அந்த வைராக்கியம், அந்த கசப்பு நமக்கு தெரியும். யார் மேல கோபத்தில் இருக்கிறோம் தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? தெரியும். அந்த கோபத்தில் விட்டுருக்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நைட்டோட இந்த பாவ நாசத்துல, பாவத்தை நாசம் பண்ற இடம் பாவ நாசம், அப்படிதானே? ஆமா. கேரித்த ஆசிரமத்தை வந்திருக்கிறோம். நம்ம பாவத்தை மூட்டை மாதிரி கட்டி எல்லாரும் நிறைய பேர் பிளான் போட்டு அடுத்த மாதம் முழு ஜெபத்திற்கு பாவரிக்கை பண்ண போகணும். அதனால இப்போ இருந்தே பாவத்தை செய்து 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 மூட்டையாக கட்டி. ஆனால் அறிக்கை செய்கிறது பாவம் பற்றிலாம் கண்டிப்பாக அறிக்கை பண்ணுவான். கண்டிப்பாக அறிக்கை பண்ணுவான். அறிக்கை பண்ணக்கூடாது. அறிக்கை பண்ணக்கூடாது. அந்த நிலைக்குள்ளாக நம்ம வளர்ந்து வர வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் அறிக்கை பண்ணி தான் ஆக வேண்டும் என்று வேதம் சொல்லவில்லை.
பாவத்தை மறைக்க கூடாது. ஹல்லேலூயா. ஒரு தீர்மானத்தோடு கூட நம்ம அறிக்கை செய்வோம், விடுதலை ஆவோம், வெளியே வருவோம். பிற்பாடு நீங்க பாருங்க, நீங்க எதுவுமே செய்ய வேண்டிய அவசியம், நீங்க போனா போதும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ எவ்வளவோ பிரயாசப்படுறோம், கொட்டடிக்கிறோம், பாட்டு பாடுறோம், ஜெபம் பண்றோம், ஆனால் ஒன்றும் நடந்த மாதிரி தெரியல. அப்படின்னு என்ன அர்த்தம்? என்னென்ன பரிசுத்தம் ஆகலைன்னு அர்த்தம். அதே அசுத்தம், அதே கோபம், அதே அந்தரங்க அசுத்தம், அதே பாவம். ஒரு ஆக நிமித்தமாக ஒரு ஆக, மற்றவங்களாம் பர்ஃபெக்டாக தான், ஆனால் ஒரு ஆக என்னாச்சு? மொத்தத்தில் தோல்வி. அப்போ எல்லாரும் பரிசுத்தம் அடைவோம் என்றால் பரிசுத்த அனுபவத்தில் வருவார், தங்கி தாபரிப்பார், அவருடைய ராஜ்யமாய் நம்மை மாற்றப் போகின்றார். அடுத்து வாசிங்க. ஆமா, அதுவரை கடலை கண்டா பயம், மலையை கண்டா பயம், மனுஷனை கண்டா பயம், எதை கண்டாலும் பயம் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. இப்போ இவங்க சும்மா தான் போறாங்க. இவங்க ஏதாவது கமெண்ட் பண்றாங்களா? போ, ஓடு, அப்படி ஏதாவது சொல்றாங்களா? இல்ல, கடல் கண்டு அல்லேலூயா அல்லேலூயா கர்த்தர் கிரியை செய்ய போறார். அல்லேலூயா அல்லேலூயா. வாசிங்க. யோர்தான் பின்னெடு, யோர்தான் வந்து இப்படி மேலிருந்து கீழாக ஓடும். இப்படி போகிறது ஒன்று, இப்படி ரிவர்ஸில் போகிறது சாதாரண விஷயம். தலைகளாக போகிற ஒரு ஆறு யோர்தான் நதி ரிவர்ஸில் போகுது, பின்னிட்டு திரும்பிடுது. ஹல்லேலூயா. மலைகள் ஆட்டு கடாக்களை போலவும் துள்ளினது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இவனை பயமுறுத்தி கொண்டிருந்ததெல்லாம் இப்போ நகல ஆரம்பிக்குது, டான்ஸ் ஆட ஆரம்பிக்குது. ஏன்னா அவ்வளவு கூட்ட மக்கள் வரனால அது டான்ஸ் ஆடிச்சு, அப்படிதானே? இல்ல, வாசிங்க. கடலே நீ விலகி ஓடுகிறதற்கும், யோர்தானே நீ பின்னிட்டு திரும்புகிறதற்கும், வாசிங்க. மலைகளே பாருங்க, கேள்வி. இந்த கேள்வி நமக்குள்ள இருக்குதா? இருக்குதானே? ஆமா. ஏன், எதனால இவங்களை கண்டவுடனே அந்த யோர்தான் பின்னிட்டு ஓடுது, செங்கடல் ரெண்டா வழி விடுது, அந்த கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்படுகிறது, அந்த பெரிய மலைகள் குன்றுகள் ஆட்டுக்கடாக்களை போல துள்ளுகிறது. ஏன், உங்களுக்கு என்ன வந்தது? வாசிங்க. பூமியே அல்லேலூயா அல்லேலூயா. யார் முன்னாடி போறா? தேவன் போகிறார். அல்லேலூயா. நம்ம உண்டாக்கின தேவன் போகிறார். அல்லேலூயா. இந்த அனுபவத்தை நான் நீங்கள் பெற்றுக்கொண்டோம் என்றால் உலகத்தில் எந்த சக்திகளால் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அல்லேலூயா அல்லேலூயா. இன்றைக்கு வர ஆபிரகாமின் சந்ததிகளை உலகம் பயங்கரமாய் பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த எருசலேமிலே என்ன நிகழ்கிறது என்று பூத கண்ணாடி போட்டு பார்த்துட்டே இருக்கிறாங்க. உலகம் முழுவதுக்கும் பெரிய ஆச்சரியமாய் அந்த ஜனங்கள் இப்பொழுதும் காணப்படுகிறார்கள். அவங்களை யாரும் மேற்கொள்ள முடியல. இது ஏன் அந்த வாக்கியம் அவங்களுக்கு கிடைத்தது? ஆபிரகாமுடைய விசுவாசம். அல்லேலூயா. அந்த ஜனங்களுக்கு முன்னே கர்த்தர் கடந்து போனபடினாலே, அவர்களுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தங்களை கொடுத்தபடினாலே அந்த வாக்கியத்திற்கு சுதந்திரவாளிகளாய் இன்றும் அவர்கள் காணப்படுவது உண்மை என்றால், நம்மையும் கர்த்தர் ஆண்டவராய் இயேசு இந்த உலகத்திலே கடந்து வந்த ஜீவனை கொடுத்து என்னையும் உங்களையும் அந்த ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் மாற்றி இருப்பது உண்மை என்றால், நானும் நீங்களும் அப்படி வெளியேறப்பெற ரத்தத்தினாலே சத்தியத்தினாலே பாவம் போக கழுவப்பட்டு அந்த எகிப்தை விட்டு அந்த உலகத்தின் பாவ அடிமைத்தனத்தை விட்டு புறப்படுவோம் என்றால் நம்மத்தில் அற்புதம் நடக்குமா? 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 நடக்கும். நம்ம கையில தான் இருக்குது. எல்லாமே நம்முடைய கையில தான் இருக்குது. குணசாலியான ஸ்திரீ, ஆமா, அவள் தன் வீட்டை கட்டுகிறாள். அவள்தான் எழுதியிருக்காங்க, வேற ஒன்றும் எழுதலை. வீட்டை கட்டுற பெரிய பொறுப்பு எங்க இருக்கு? இவர் கொத்தனாரெல்லாம் இவர் ரெடி பண்ணுவார். ஆனா ஒரு சமாதானமான குடும்பத்தை கட்டி எழுப்புற ஒரு பெரிய பொறுப்பு யார் கையில இருக்கு? யார் கையில இருக்கு? சகோதரிமார் கையில இருக்கு. குணசாலியான ஸ்திரீ தான் எழுதியிருக்காங்க, இங்க கணவன் எழுதியிருக்கு இல்லை. அம்மாமார் நினைச்சா வீட்டை கட்டலாம். நான் ரெண்டாவது வார்த்தையை நான் சொல்லலை. அப்ப நாம நினைத்தால் நிச்சயமாக விடுதலை பெற முடியும். அல்லேலூயா. அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியும். நம்முடைய கர்த்தர் கடந்து வருவதற்கான இடம் கொடுக்க முடியும். அவர் வந்து விட்டால் நீங்க ஒன்றும் கமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சாத்தானே போ அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஏரியாவிலே வர மாட்டாங்க. அல்லேலூயா. ஏன்னா முன்னாடி போறது யாரு? யாக்கோபே, உனக்கு முன்பாக அந்த ஆண்டவர் போகிறார். அந்த ஆண்டவருக்கு முன்பாக பூமியை நீ அதிரு. அல்லேலூயா அல்லேலூயா. சிறைச்சாலை ஏன் அதிர்ந்தது? கதவுகளெல்லாம் திறந்தது. அந்த தகப்பன் வந்து விட்டார். அல்லேலூயா.
அவர் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் மாத்திரமா, அந்த புதிய ஏற்பாட்டின் காலத்திலும் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அவர் அற்புதம் செய்யும்படி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளில் கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தைக்கு நேரம் கடந்து செல்லும். அந்த உணர்வோடு கூட நான் விட வேண்டிய காரியங்களை விட்டு விட வேண்டும். என் ஆண்டவர் என்னோடு கூட கடந்து வர வேண்டும். அந்த அக்கினியை நான் காண வேண்டும், பிரத்யட்சமாய் காண வேண்டும் என்கிற உணர்வோடு நாம் காத்திருப்போம். லூக்கா என்பது சுவிசேஷம் 12வது அதிகாரம் 49வது வசனத்தை ஆண்களில் ஒருவர் எழுந்து சத்தமாக வாசிக்கிறார். லூக்கா 12:49. பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்பு. ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தர் அக்கினி தீபங்களை மாற்றும்படி கர்த்தர் கடந்து வந்திருக்கிறார், நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு வாஞ்சே அந்த அக்கினி என்னை நிரப்ப வேண்டும் என்று? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாஞ்சை நமக்கு இருந்தால் தான் கர்த்தர் நிரப்புவார். பாஸ்டர் எவ்வளவுதான் பிரசங்கம் பண்ணாலும், மைக்கில் எவ்வளவு வாலியம் வந்தாலும், அந்த வாலியமோ இந்த பிரசங்கமோ நம்ம நிரப்ப போறதில்லை. உங்களுடைய உள்ளத்தில் அந்த வாஞ்சை வேண்டும். ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தால், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெண்கள் மாத்திரம், வெளியில இருக்கிற பெண்களும் சப்போர்ட் பண்ணுங்க. பெண்கள் மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்கள் மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. இவங்க சத்தம் போட்டனால இந்த சத்தம் கொஞ்சம் கூட்டிட்டு இருப்போம். நம்ம எல்லாரும் உற்சாகமா இருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் அற்புதரை பார்க்கிற இடம். ஹல்லேலூயா. தாவீதின் குமாரனே. ஆமா, அந்த நேரத்துல அந்த குருடன், சரி நமக்கு நிறைய கிடைச்சிட்டு, கூட்டம் நிறைய வந்துட்டு, இன்னைக்குள்ள வசூல் சரியாயிட்டு போச்சு, ரைட்டு, யார் வந்தானே யார் போனா எனக்கு என்ன அப்படி பேசாம இருந்திருந்தான்னு வைங்க, பார்வை கிடைச்சிருக்காது. பார்வை மட்டுமா கிடைச்சிருக்காது, ஏசப்பா பார்க்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் இயேசுவை கண்டான். காரணம், நாவினாலே துதித்தான், கூப்பிட்டான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கு. ஹல்லேலூயா. இன்னும் அதிகமாய் சத்தம் போட்டான் என்று அந்த வாஞ்சை நம்மை நிரப்பட்டு. ஹல்லேலூயா. இந்த நாள் அந்த வாஞ்சையோடு நம்ம கடந்து வந்திருக்கிறோம். அந்த வாஞ்சியோடு விசுவாசத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகள் நிரப்பும்படி கர்த்தர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே ரைட் நவ், இப்பொழுதே அது பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று தகப்பன் சொல்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு காலம் அல்ல, இப்பொழுதே கடைசி நிமிடத்திற்குள்ளாய் கடந்து வந்திருக்கிறோம். என்னை உங்களையும் அக்கினி தீபங்களை கர்த்தர் மாற்றி இந்த உலகத்திற்கு அவர் தம்முடைய அக்கினியை கொளுத்தும்படிக்கு நம்மை முதலாவது அக்கினியை மாற்றும்படி அவர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பெந்தெகோஸ்தே நாளிலே அந்த முன்மாரி மழை ஊற்றப்பட்டதன் காரணம் உலகமெல்லாம் அந்த பரிசுத்தாவின் அக்கினி பற்றி பிடிப்பதற்காக, ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்காக, அந்த ரட்சிப்பின் வேலை தீவிரப்படுவதற்காக முன்மாரி மழை பெந்தெகோஸ்தே நாளிலே கர்த்தர் ஊற்றினார். அந்த பின்மாரியா இந்த கடைசி நாட்களிலே ஒரு பின்மாரி மழை ஊற்றப்பட போகுது. இந்த பின்மாரி மழையினுடைய ரகசியம் என்னவென்றால் மணிகளை சேர்ப்பதற்காக. ஹல்லேலூயா. சகரியா 10ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. சகரியா 10:1 வாசிங்க. பின்மாரி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள், அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி. ஹல்லேலூயா. பின்மாரி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விவசாயிகள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டத்தோடு இருந்தாங்க. ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி இடமிழந்து துரைப்பாண்டி ஐயா வருவார். ஐயா, வெள்ளாமைகள்லாம் காஞ்சி போயிரும் போல இருக்கே, தீஞ்சி போயிரும் போல இருக்கே, மழை இல்லையே, மழை தண்ணி இல்லையே. அப்போ நான் சொல்லுவேன், மழை வரும். ஹல்லேலூயா. மழை வரும். ஹல்லேலூயா. அவனுக்கு விசுவாசத்தோடு இருங்க, மழை வரும். இப்போ கேட்டான், ஐயா எல்லாமே நிரம்பிட்டுதே. ஹல்லேலூயா. அப்போ அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. இனி மணிகள் அறுவடை செய்யலாம், எல்லாம் விளைந்து விடும். அதே போல நான் நீங்கள் விசுவாசத்தோடு கூட அருமை ஆண்டவருடைய கேட்போம். ஹல்லேலூயா. பின்மாரி காலத்து மழைக்காக கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை, கர்த்தர் வல்லமையை நமக்கு தந்து மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிர் உண்டாக அவரவருக்கு மழையை கட்டிடுவார். ஹல்லேலூயா. பொதுவாக மழை வந்து அந்த வட்டாரம் முழுவதும் செழிக்கும். அந்த ஆவிக்கர் மழை எப்படின்னா, எந்த குடும்பத்தார், எந்த திருச்சபையார், எந்த கூடுகை, எந்த அன்பு பிள்ளைகள், அவர்கள் அந்த பின்மாரி மழைக்காக யார் கெஞ்சுகிறார்களோ, வாஞ்சிக்கிறார்களோ, அவங்க 10 பேர் இருந்தாலும் சரி, 100 பேர் இருந்தாலும் சரி, 200 பேர் இருந்தாலும் சரி, 1000 பேர் இருந்தாலும் சரி, அவங்க ஒரு மனதோடு கூட அந்த ஆயத்தத்தோடு கூட வேண்டுவார்கள் என்றால் அவர்கள் மத்தியிலே அந்த அக்கினி இறங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. பெந்தெகோஸ்தே நாள் ஊற்றப்பட்ட அதே அக்கினி நம்மை நிரப்பும்படி கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கின்றார். ஹல்லேலூயா. அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுது பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். ஹல்லேலூயா. நம்ம எப்ப கொடுப்போம்?
நாம் கேட்போம். பின்மாறி மழைக்காக கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சகரியா தீர்க்கதரிசி சொல்லுகிறது போல நானும் நீங்கள் வேண்டிக் கொள்ளும். யோவேல் 2ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை வாசிங்க. அங்கே யோவேல் தீர்க்க தரிசனமா உரைக்கிற வார்த்தையை நாம் கேட்போம். வாசிங்க. சீயோன் குமாரரே, வெளியின் மிருகங்களே, பயப்படாதீங்க. மாமரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும், விருட்சங்கள் காய்களை காய்க்கும், அத்திமரமும் திராட்சைச்செடியும் பலனை தரும். சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூருங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து முன்மாரியும் பின்மாரியும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். வாக்குத்தத்தம் கொடுத்தாச்சு. ஏற்கனவே முன்மாரி ஊற்றப்பட்டது, இனி பின்மாரி வரப்போகுது. பின்மாரி எப்படி இருக்கும் தெரியுமா? முன்மாரி மாறி இருக்கும், பின்மாரி, 2 டபுள் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அந்த முன்மாரி பின்மாரி சேர்ந்து வரப்போகிறது. ஒரு ரெட்டிப்பான வல்லமை இறங்க போகிறது. ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்து என்ன நடக்கும்? வாசிங்க. 24 வாசிங்க. களங்கள் தானியத்தினால் நிரம்பும். ஹல்லேலூயா. கர்த்தர் அறுவடை செய்ய போகிறார். ஆத்துமாக்கள் திரளாய் பரலோகமாகிய களஞ்சியத்திலே சேர்க்கப்பட போகிறார்கள். எண்ணெய் வழிந்தோடும், அக்கினி அபிஷேக மழை புறப்பட்டு ஓடும். ஹல்லேலூயா. கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாஞ்சை நோக்கமெல்லாம் என் மூலமாக இந்த குடும்பத்திலே, இந்த ஊரிலே, இந்த கிராமத்திலே அந்த அக்கினி பற்றி பிடிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போகும்பொழுது கர்த்தர் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தினது போல நானும் நீங்களும் விட வேண்டிய காரியங்களை விட்டு கர்த்தர் பிள்ளைகளாய் நாம் மாறும் பொழுது கர்த்தர் ஒவ்வொருவரையும் பயன்படுத்த போகிற. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட பிள்ளைகளாய் நாம் கூடி கர்த்தருக்கு ஆராதனை செய்யும் பொழுது பெந்தேகோஸ்தே நாளில் அந்த அனுபவம் உருவாக போகிறது. பேதுரு பிரசங்கம் பண்ணுகின்றார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 17 முதல் வாசிங்க. பேதுரு பிரசங்கம் பண்ணும் பொழுது இப்படி அவர் எடுத்து உரைக்கின்றார். இந்த அக்கினி, இந்த மழை, இதற்கு காரணம் என்ன, யாருடைய தீர்க்க தரிசனம் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிற. வாசிங்க. கடைசி நாட்களில், ஆனால் அன்று பெந்தேகோஸ்தே நாளில் எல்லாரும் எண்ணினார்கள் இது கடைசி நாள் என்று. ஆனா நமக்கு தெரியும், ஒரு பின்மாரி மழை ஊற்றப்படுகிற அந்த நாள் தான் கடைசி நாள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வயல்ல அறுவடை முடியறதான் கடைசி நாள். ஹல்லேலூயா. இடையில களை பறிக்கிறதோ, இடையில அதற்கு உரம் போடுகிறதோ கடைசி நாள் அல்ல. கடைசியில் இந்த மணிகள் சேர்க்கிற அந்த நாள் இருக்கிறதே, அதுதான் ஒரு அறுவடையின் கடைசி நாள் இருக்கிறது போல இந்த கடைசி நாட்களிலே மணிகளை சேர்க்கும் காலத்திலே கர்த்தர் அக்கினி இறக்க போகிறது. ஹல்லேலூயா. வாசிங்க. கடைசி நாட்களிலே, ஆமா, அங்கே எத்தனை பேர் மேல ஊற்றப்பட்டது? 120 பேர். ஆனா இங்கே வாக்குத்தத்தம் என்ன? யாவர் மேலும். ஹல்லேலூயா. 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 அக்கினி புவிலிட வந்தவரே, அக்கினி புவிலிட வந்தவரே, மிக வீக்கினம் பெருகுதே. கர்த்தர் அக்கினி இறக்கும்படி வந்திருக்கிறார். எல்லாரும் ஒரு மனதோடு கூட அருமதை மிக வீக்கினம் பெருகுதே பாருமதை அக்கினியா உமதடியார்கள் எரிந்திட விடும். இப்போ அக்கினி அபிஷேகம் அடித்து விடும். இப்போ அக்கினி அபிஷேகம் அடித்து விடும். இப்போ அக்கினி அபிஷேகம் அடித்து விடும். அந்த அபிஷேகம் நம்மை நிரப்புகிற நேரம். ஹல்லேலூயா. அந்த அபிஷேகம் என்ன செய்ய போகிறது என்று இந்த நாம் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. முதலாவது அந்த அபிஷேகம், அந்த அக்கினி நம்மை சுத்திகரிக்க போகிறது. மல்கியா 3ஆம் அதிகாரம் 2-3 வசனத்திலே அங்கே தீர்க்கன் சொல்லும் பொழுது அவர் உட்கார்ந்து தேவியின் புத்திரரை சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். ஏனென்றால் அவர்கள் கர்த்தருடையவர்களாக இருக்கும்படிக்கும் கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படிக்கும் அப்படிச்சவர். ஹல்லேலூயா. 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 வாசிங்க. கர்த்தருடைய வருகைக்காக நம்மை ஆயத்தப்படுத்தும்படிக்கு
ஆண்டவர் எப்படிப்பட்டவர் நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? பாஸ்கர் சொல்லுங்க. என்னையா திடீர்னு என் பேரை சொல்லி கேட்குறீங்க? பரிசுத்தமானவர். சரி, சதி சொல்லுங்க. ஆண்டவர் எப்படிப்பட்ட? அவங்களுக்கு தெரியும் தானே. எங்கள் அப்பா எப்படிப்பட்டவர்? எங்கள் அப்பா வந்து எனக்கு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பார். ஒரு பிள்ளை சொல்லும், ஒரு பிள்ளை சொல்லும் நான் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பார், என்னென்ன வாங்கி கொடுத்தாலும் சொல்லும். அப்படி தானே? இப்போ சதி சொல்லுங்க, ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அவர் பராக்கிரமசாலி, அவர் பரிசுத்தர். சொல்லுங்க. அன்புள்ளவர். உங்களுக்கு ஒண்ணுமே செய்யலையே நம்ம ஆண்டவர். நீதி உள்ளவர், சர்வ வல்லவர், மகா பரிசுத்தம் உள்ளவர். ஆமா, சர்வ வல்லமுள்ள தேவன், அவர் மகா பரிசுத்தம் உள்ள தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் பார்க்கவே முடியாது. நெவர். அவர் பக்கத்துல போகவே முடியாது. அவ்வளவு பரிசுத்தமும் பயங்கரமான தேவனுக்கு நம்ம ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா. அந்த தேவனுடைய பக்கத்தில் அமர்ந்து மோசே பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய முழு வல்லமையாரால் பார்க்க முடியவில்லை. ஒரு மலையின் ஒரு பிளவிலே அவரை மறைத்து வைத்து தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அவ்வளவு சர்வ வல்லமை நிறைந்த பிதாவாகி தேவனுக்கு நம்ம ஆராதனை செய்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அந்த தேவன் வரப்போகிறார். ஹல்லேலூயா. ஒரு முறை மனிதனாய் இயேசு இந்த உலகத்திலே கடந்து வந்தார், சிறு குழந்தையை போன்று. கனிமரியாளி வயிற்றிலே அவர் உலகத்தில் வருவதற்கு ஒரு பாத்திரம் தேவை, அவ்வளவுதான். அதான் மரியா. ஆனா இனி வரப்போகிறார் எப்படி? ராஜாதி ராஜாவாய், நியாயாதிபதி. ஹல்லேலூயா. ஜட்ஜாய் வரப்போகின்றார். யார் அவருக்கு முன்பாக நிற்க முடியாது. இனி யாரும் பரிந்து பேச முடியாது. ரெக்கமெண்டேஷன் முடியாது. நான் அந்த விஐபி, அந்த எம்எல்ஏ, எம்பி லெட்டர் கொண்டு அந்த பாஸ்டர் எனக்கு நல்லா தெரியும். அந்த பாஸ்டர் எங்க இருக்கான்னு தெரியாது. இப்போ பிரசங்கிகள் எல்லாம் போய்விடுவார்கள். பரிசுத்தமாய் இருக்கிறவர்கள் மாத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அந்த பரிசுத்தரை நாம் சந்திப்பதற்கு நம்மை பரிசுத்தப்படுத்துகிற அந்த அக்கினிமயமான ஆவியார் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த அபிஷேக வல்லமை நம்மை நிரப்பும் என்றார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை உணர்த்துவார், சகல சத்தியத்திற்குள்ள நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. வாசிங்க. அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? சாதாரண மனிதனால் அவரை பார்க்க முடியாது. அவர் வெளிப்படுகையில் அவருக்கு முன்பாக நிலை நிற்பவன் யார்? புடமிடுகிற அக்கினியை போலவும் அவ்வளவு பிரகாசமாய் வெண்மையாய் இருப்பார். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். கர்த்தருக்கு ஆராதனை செய்கிற ஆசாரிய கூட்டமாக இருக்கிற தேவ ஜனங்களை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் தொடர்ந்து நம்ம ஆராதனை செய்கிறோம். எல்லாம் நல்ல காரியம் தான். ஆனா நம்ம இன்னும் அவருக்கு முன்பாக நிற்பதற்கு இன்னும் ஆயத்தமாகல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன அர்த்தம்? இன்னும் நம்மகிட்ட என்ன இருக்கு? அது சந்தோஷமா சொல்லாமே. பாவரிக்கை மட்டும் எப்படி பண்ணுவோம்? முணு நம்ம அறிக்கை பண்ணுவோம். சத்தமா நம்ம அறிக்கை பண்ணவே மாட்டோம். பிள்ளை பாஸ் ஆயிட்டாலும் எப்படி சத்தம் போடுவோம்? சத்தமா அறிக்கை பண்ணுவோம். ரொம்ப சத்தமா சொல்லுவோம். ஆனா பாவரிக்கை மெதுவா. இன்னும் நம்ம இடத்துல பாவம் இருக்கிறது. அவருக்கு முன்பாக நிற்பதற்கு தகுதியுடையவர்களாய் நம்மை மாற்றும்படிக்கு அந்த அக்கினிமயமான ஆவியார் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உட்கார்ந்து லேவியின் புத்திரரை சுத்திகரித்து வாசிங்க. அவர்கள் கர்த்தருடையவர்களாய் தொடர்ந்து கட்ட நாள் பரியந்தம் அவருடைய ஜீவன் இருக்கும் மட்டும் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் கர்த்தருக்கு துதி ஸ்தோத்திர பலிகள் காணிக்கைகளை செலுத்தும்படிக்கும் அவர்களை அந்த தேவ ஜனங்களை பரிசுத்தம் உள்ளவர்கள் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஹல்லேலூயா. உலகத்தின் மக்களை குறித்து நமக்கு கவலை இல்லை. நாம் கடந்து போய் சுவிசேஷம் அறிவிப்போம். அறிவிக்கிற நாம் அந்த அப்பாவுக்கு முன்பாக நெருக்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு, நம்மை ஆயத்தப்படுத்துவதற்கு, நம்மை அக்கினியால் நிரப்புவதற்கு, நம்மளுமாக கர்த்தர் விரும்புகிற அந்த அக்கினியை இந்த உலகத்திலே கொளுத்துவதற்கு, நம்மை அக்கினி தீபங்களாய் மாற்றுவதற்கு கர்த்தர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த 12 அப்போஸ்தலரை கர்த்தர் ஆயத்தப்படுத்தின 3 ஆண்டுகள் இயேசு இந்த உலகத்திலே செய்த ஒரு பெரிய ஊழியம் என்ன தெரியுமா? அவருடைய ஆவி பரிபூர்ணமாக இருந்தது. அவர் நினைத்திருந்தால் லட்சக்கணக்கான மக்களை ஆயத்தப்படுத்தியிருக்கலாம். 12 பேரை ஆயத்தப்படுத்தினார். அவருடைய எல்லா வரங்களை வல்லமைகளை கொடுத்தார். பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதா நீங்க கடந்து போங்க. எங்க போனாலும் சரி, நீங்க அந்த நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படிக்கு உபதேசம் பண்ணுங்க. இதை மாத்த நீங்க செய்யுங்க.
யார் இருப்பா கூட? நான் இருப்பேன். ஹல்லேலூயா. நான் யார்? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுடைய தேவனாகி நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்னார். இந்த வார்த்தையை பற்றி கொண்டாங்க. அவங்க உலகம் முழுதும் டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு மிஸ்டரி நம்ம அனுப்புறோன்னு வைங்க, அவர் யோசிப்பார், அங்கே பிள்ளை குட்டிகளுக்கு தான் சாப்பாட்டுக்கு வழி உண்டா, ஸ்கூல் உண்டா? யோசிக்க மாட்டோமா? இப்போ யோசிக்கிறோம். அன்னைக்கு யாராவது யோசிச்சாங்களா? தோமா யோசித்தா தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பாரா, இந்தியாவுக்கு வந்திருப்பாரா? அவர் யோசிக்கவே இல்லை. எதை மாத்திரம் யோசித்தார் தெரியுமா? இயேசு சொன்னார், ஹல்லேலூயா, நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்று சொன்னார், அறிவிக்கும்படி சொன்னார், இயேசுவை தெரிவிக்கும்படி சொன்னார், இயேசுவை கொண்டு போகும்படி சொன்னார். அப்படி வரும்பொழுது என்ன பிரச்சனை? அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அவர் கூட இருப்பார். ஹல்லேலூயா. அந்த தோமாவின் மூலமாக நடப்பிக்கப்பட்ட அற்புதங்கள் எல்லாம் நீங்க அந்த சரித்திர புஸ்தகத்தில் வாசிப்பீர்கள் என்று உங்களுக்கு தெரியும். கர்த்தர் அவ்வளவு வலிமையான கிரிகளை அந்த தோமாவின் மூலமாக செய்தார். இப்பொழுது கடைசி யாத்திரை சென்னையிலே அந்த பரங்கிமலை என்று சொல்லப்பட்ட இடத்திலே நிறைவடைந்தது. அவருடைய பரிசுத்த ரத்தம் அந்த மண்ணிலே தெளிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அந்த ரத்தத்தின் மூலமாக இன்று அநேக பரிசுத்தவான்களை கர்த்தர் எழுப்பி இருக்கின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் பரிசுத்தமுள்ள தேவன். ஹல்லேலூயா. மகத்துவமுள்ள தேவன் அவர் வரப்போகிறார். ஹல்லேலூயா. அவருக்கு முன்பாக நானும் நீங்களும் நிற்க பாத்திரவான்கள் எண்ணப்படுவதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிற வேலை இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. சபையை கர்த்தர் தெரிந்து கொண்டது எதற்காக தெரியுமா? அந்த ராஜாதி ராஜாவுக்கு ஒரு மனவாட்டி ஆயத்தப்படுத்துகிற வேலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் பாத்திரவாட்டிகளாய் நம்மை மாற்றும்படிக்கு அந்த அக்கினி அபிஷேக மழையை கர்த்தர் நம்மத்தில் ஊற்றுகின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. நம்மை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்தும்படிக்கு அந்த ஆவியானவர் வந்திருக்கிற வாசிங்க. தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற கொஞ்ச காலம் உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி கர்த்தருடைய ராஜ்யத்தில் நிலைநிறுத்துவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே சீர்கேடுகள் நமக்கு உண்டு. பரிசுத்தவான்கள் சீர் பொருந்து பொருட்டாக அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. நம்ம எல்லார்ட்டையும் சீர்கேடுகள் உண்டு, குண பேதங்கள் உண்டு, கோபங்கள் உண்டு, வைராக்கியங்கள் உண்டு, எரிச்சல் உண்டு. உண்டா இல்லையா? இதெல்லாம் சொல்றேன். வேற ஏதாவது கேளுங்க, நான் சொல்றேன். நம்மகிட்ட கோபம் இன்னும் இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? இருக்கு. இன்னும் வைராக்கியம் இருக்கு. சிலரை கண்டா இன்னும் பேசாம இருக்கிறோமா? இருக்கிறோம். ஆனால் அக்கினி இறங்கிட்ட ஆண்டவரே, இறங்குமா? ஜினி பிரீதா நெவர். நம்ம சரி செய்து கொள்வோம். ஹல்லேலூயா. நம் சீர்கேடுகளை வாட்சிக்கொள்ளும். சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்தும். ஹல்லேலூயா. அந்த அக்கினி முதலாவது செய்கிற வேலை நம்மை ஆயத்தப்படுத்துகிற வேலை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இரண்டாவது மொத்தம் ஒரு 6-7 காரியம் பார்க்க போறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் கற்றுக்கொள்ளும்படி கடந்து வந்திருக்கிறோம். கற்றுக்கொண்டதை நடைமுறைப்படுத்தும் பொழுது ஆவியானவர் நம்மை பெற்றுக்கொள்ள செய்ய போகின்றார். ஹல்லேலூயா. அந்த அக்கினி அபிஷேகத்தால் நிரப்பப்பட வேண்டும் என்றால் முதலாவது வேத வசனங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. வேத வசனங்கள் இப்படி இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்த பொழுது அவர்களை காட்டிலும் நற்குணசாலிகளாக இருந்தார். ஹல்லேலூயா. ஆமா, நீங்க அதை ஆராய்ச்சி பண்ண கர்த்தருடைய அக்கினி நம்மை நிரப்ப போகிறார். ஹல்லேலூயா. முதலாவது நம்மை ஆயத்தப்படுத்தும்படி அக்கினி கடந்து வருகிறது. ஹல்லேலூயா. இரண்டாவது டெஸ்ட். என்ன? சோதனை. ஸ்கூல் பிள்ளைகள் டெஸ்ட் என்ன சொல்லுவோம்? பரீட்சை. அப்படிதானே? காலாண்டு பரீட்சை, அரையாண்டு பரீட்சை, முழாண்டு பரீட்சை. நிறைய பேர் சொல்லுவாங்க, வருவாங்க, ஐயா தாங்க முடியல, இது கடைசி பரீட்சை, இது கடைசி பரீட்சை, கொஞ்சம் கவனமா எழுதிருங்க, கொஞ்ச நேரம் தான், அதுக்கு பிறகு என்ன பண்ண போறீங்க? அடுத்து இன்னொரு நிலைக்கு போக போறீங்க. அடுத்த வருடம் இது 6ஆம் வகுப்புல இருக்க போறீங்க. ஒழுங்கா பரீட்சை எழுதுனா 7ஆம் வகுப்பு போயிடலாம். அதே மாதிரி தேவனுடைய பிள்ளைகளாக ஆவிக்கிற பயணத்தில் சோதிக்கும்படி 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வரை வாசிக்கும் பொழுது நம்மத்திலே அந்த சோதனை வருகிறது, அக்கினிமயமாய் வருகிறது, நம்மத்திலே பற்றி எரிகிறது. நிறைய பேரால் தாங்க முடியும். ஏன் எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை? பிரியமானவர்களே, உங்களை நம்ம ஒவ்வொருவரை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அந்த அக்கினிமயமான சோதனையை குறித்து நம்ம அப்படிதான் திகைச்சு போயிருக்கிறோம். ஏன் எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை தாங்க முடியலையே? திகையாமல்
கிறிஸ்துவின் மகிமை கர்த்தர் வரும்பொழுது, கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் பொழுது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக இந்த டெஸ்ட் வழியாக, காலாண்டு, அரையாண்டு, முழாண்டு பரீட்சை வழியாக வந்தபடினால் நீங்க சந்தோஷப்படு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பரீட்சை உண்டா? கிடையாது. ஸ்கூலுக்கு போறவங்க தான் பரீட்சை, யாச்சி, இமோஷன், இது பலவிதமான காரியம். வீட்டில் இருக்க ஒன்றும் கிடையாது. டிவி பார்த்துட்டு அவங்க நிம்மதியாக சாப்பிட்டுட்டு பரிச்சாளி மாதிரி வேங்கிட்டு அப்படியே உட்காந்துருப்பாங்க. ஆனால் அவங்க ஏதாவது உன்னத நிலைக்கு போவாங்களா? ஒரு ஸ்டாண்டர்ட் போவாங்களா? ஒரு பிரயோஜனம் இருக்காது. இப்படி அதனுடைய ஆவிக்குரிய பயணம் இருக்கிறார். ஆனால் நம்மை அந்த இடுக்கமான வாசல் வழியாக கர்த்தர் அழைத்து கொண்டு போகும் சோதனை நிச்சயமா நமக்கு வரும். யாருக்கெல்லாம் சோதனை வேணும்? கொஞ்சம் பேர் கை தூக்கவே இல்லை. என்ன அர்த்தம்? யாருக்கெல்லாம் சோதனை வேணும்னு கேட்டேன். ஐயா இப்பவே தாங்க முடியல, இன்னும் சோதனை வேணுமான்னு சொல்றீங்களே, அப்படிதானே? ஆமாம், ராஜமதுர் வைஃப் தெரிச்சிட்டு இருக்காங்க. தாங்க முடியலையே, எவ்வளவோ சோதனை சகிக்க முடியலையே, இன்னும் சோதனை வேணுமான்னு கேட்குறீங்களே. சோதனை சகிக்கிற மனுஷன் அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு ஜீவ கிரீடம். பாருங்க, அடுத்து ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை கர்த்தர் வச்சு இன்னும் கொஞ்சம் திறந்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஹல்லேலூயா. நம்ம டெஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிறார் ஆண்டவர். இப்போ கழுவியாச்சு. இப்போ பொன்னை அந்த பொற்கொலர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த களிம்பு நிறைந்த அந்த பொண்ணு, களிம்பு ஏற்கனவே நிறைந்திருக்கும், அதை அந்த பொன் அந்த புடத்தில் வச்சு ஊதிட்டே இருப்பார். நடந்துகிட்டே இருக்கும் கழிவு. அதாவது அதை களிம்பு நீங்கள் சுத்திகரித்து கொண்டு, அதான் முதல்ல. ரெண்டாவது ப்ராசஸ் என்ன தெரியுமா? கடைசியில் டெஸ்ட் பண்ணுவார். என்ன டெஸ்ட் தெரியுமா? இவனுடைய முகம் அதில் தெரியுதான்னு பார்ப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிள்ளைகளே, நாம் இப்படிமானவர்கள், இப்பொழுது நாம் பிள்ளைகளாக இருக்கிறோம். இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்பட ஆகிலும் அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாக அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஓப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சோதனை எதற்காக? என்னை உங்களையும் அவரை போல் மாற்றுவதற்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவசாயல்லாக மாறி தேவனோ இருப்பேன், நானும் தேவனோ இருப்பேன். தேவசாயல்லாக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். அவரை போலவே மாற்றுவதற்காகத்தான் முதலாவது புடமிடுதல், இரண்டாவது டெஸ்ட். இவைகளெல்லாம் நிகழ்ந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். எவைகளெல்லாம் நிகழ்ந்த பின்பு? இத்தனை வருஷம் ஆசீர்வாதத்துக்காக காத்திருந்தார். அவருடைய 100வது வயதிலே, சாராளுடைய 90வது வயதிலே ஒரு அழகான புன்னகை மைந்தன் ஈசாக்கு பிறந்தார். இப்பொழுது ஆபிரகாம் எப்பொழுதும் அந்த புன்னகை மைந்தன் ஈசாக்கை தோளிலே தூக்கி கொண்டு அங்கும் இங்கும் போய்கொண்டு கீழே விட்டுருப்பாரா? கீழே விட்டுருப்பாரா? நெவர். என் பிள்ளை, என் பிள்ளை. எங்க சித்தி அடிக்கடி சொல்லுவாங்க, எப்பா நீ பிறந்தப்போ உங்க அம்மா என்னை தொடவே விட மாட்டான். ஒரு நாள் உன்னை நான் கீழே போட்டுட்டேன், வந்தா பாருங்க, விரட்டிக்கிட்டே வந்தா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அப்போ இந்த ஆபிரகாமுக்கு அந்த ஈசாக்கு எப்படி இருந்திருக்கும்? அவ்வளவு ஒரு நேச புதல்வன், ஏக புதல்வன். இப்போ சந்தோஷமா போயிட்டு இருக்க டைம், அங்க டெஸ்ட் வருது. கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். ஏற்கனவே பேசின அதே சத்தம், ஆபிரகாமே, ஆபிரகாமே, அந்த மோரியா தேசத்தின் மலை ஒன்றில் போய் உன்னுடைய ஏக புத்திரனும் நேசகுமாரனும், பாருங்க அந்த அடைமொழியை பாருங்க, ஏகபுத்திரன் ஒரே பையன்தான், நேசபுத்திரன், அன்பான புத்திரன். அது வாசிங்க பார்ப்போம். ஆமா, 22வது அதிகாரம் 1 முதல் வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில் அவரை நோக்கி ஆபிரகாமே என்றார், இதோ அடியேன் ஐயா, நாங்க இருக்கிறையா என்று சொல்லுகின்றார். உன் மகன், உன் புத்திரனும், ஒரே ஒரு புத்திரன், ஏக சுதனும், உன் நேசகுமாரன். பாருங்க, உன் பையனை கொண்டு அங்க பலி செலுத்துன்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. அப்படிதானே நம்ம டெஸ்ட் பண்றது. இவ்வளவு நாள் கழிச்சு
ஒரே ஒரு பையன், அன்பான பையன். இதெல்லாம் ஆண்டவர் சொல்லிட்டு அந்த பையனை ஈசாக்கை இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்திற்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலை ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க. சோதனை, எப்படிப்பட்ட சோதனை. தாங்க முடியுமா? யாராலும் நம்மால் தாங்க முடியுமா? நெவர் நெவர் நெவர். ஆனா ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய விசுவாசம். ஏன்னா இந்த பையனை குறித்து ஒரு பெரிய வாக்குத்தத்தம் ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டார். அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டார். உன்னுடைய சந்ததி எப்படி இருக்குன்னு தெரியுமா? இந்த வானத்தின் நட்சத்திரங்களை போல இருக்கும். அடுத்து எப்படி இருக்கும்? மணலை போல இருக்கும். இப்படியெல்லாம் சொன்னவர் இப்பொழுது கர்த்தர் ஒரு குழந்தை கொடுத்திருக்கின்றார். ஆனா ஒரு குழந்தை கொடுத்திருக்கிறார்னு சாதாரண விஷயமா? அது சாதாரண விஷயமா? இந்த குழந்தை எனக்கு கிடைக்கக்கூடிய குழந்தையா? இத்தனை வயசுக்கு பிறகு குழந்தை பிறக்குமா? இம்மானுவேல் வாய்ப்பு உண்டா? ஒருபோதும் கிடையாது. ஆனா தந்தது யாரு? அவர் தந்திருக்கிறார். ஆமா, நிச்சயமாக அவரை திரும்ப உயிரோடு எழுப்பி தருவார்ங்கிற ஒரு அசியாத நம்பிக்கை. ஹல்லேலூயா. போய் சாராட்ட போய் இப்போ ஆண்டவர் சொல்லிட்டாரு, நாங்க போறோம், இந்த சாப்பாடு ரெடி பண்ணு, 3 நாளுக்கு சாப்பாடு வேணும், கட்டிச்சோலாம் ரெடி பண்ணு, அப்படித்தானே சொன்னார் ஆண்டவர். அந்த சாரா விட்டுருப்பாங்களா? அப்படி சொன்ன இந்த சாரா விடுவாங்களா? விட மாட்டோம். நீர் எப்பவும் இந்த சத்தத்தை கேட்டு கேட்டு ஒரு அசரீர ஏதாவது சத்தம் கேட்டிருக்கோம். இப்படியெல்லாம் நம்ம ஆண்டவர் சொல்லுவாரா? ஒருபோதும் சொல்ல மாட்டார். அப்படி சொல்லி அன்னையோட ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. என்ன சொன்னார்? நானும் பிள்ளையாண்டானும் கர்த்தருக்கு பலி செலுத்த போ, அவ்வளவுதான். வேற ஒண்ணு அங்க சொல்லவே இல்லை. திரும்ப வருவோம். இதான் விசுவாசம் இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதனை வரும், நமக்கு சோதனை வரும். அந்த சோதனை மத்தியில் சோர்ந்து போக வேண்டாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதனையை சகிப்பவனே, சாந்தமும் பொறுமையும் உள்ளவனே, சோதனையை சகிப்பவனே, சாந்தமும் பொறுமையும் உள்ளவனே, ஜீவ கிரீடம் பெற்றிடுவான், ஜோதியாய் பிரகாசிப்பார். இந்த சோதனையை நம்ம சகிப்ப முதலாவது நம்ம புடமிடுவார், இரண்டாவது நம்ம சோதிப்பார். ஹல்லேலூயா. இந்த சோதனை மத்தியிலே நின்று பிடிப்போம். அநேகருடைய வாழ்க்கையிலே சோதனை ஆரம்பமாகி விட்டது. ஹல்லேலூயா. நடந்து கொண்டே இருக்க சோதனை வந்து பல ரூபத்தில் வருகிறது. உறவு மூலமா வருது, பிள்ளைகள் மூலமா வருது, பொருளாதார நெருக்கடி மூலமா வருது, சர்ச்சுக்குள்ளே வருது. ஆராதனை முடிஞ்சு போறதுக்கு முன்னாடி பெரிய குழப்பமே வருது. பக்கத்தில் இருக்கிறவங்க இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, சோதனை ஆரம்பிச்சிருது. ஏன்னா அவங்க பெருமண்ட இருக்கிற இடம் இன்னைக்கு அந்த அம்மா போய் உட்காந்துட்டாங்க, சோதனை ஆரம்பிச்சுட்டு. 2 பேர்கிட்ட சோதனை. இங்கே ஆராதனை நடந்துட்டு இருக்கு, 2 பேர் மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கு. ஏன்? விட்டு கொடுக்கறது மனப்பான்மையில் டெஸ்ட். இதான் டெஸ்ட். சோதனை எப்படி வேணா வரும். நம்ம நினைக்கிறோம், ஆண்டவரே நம்முடைய பிள்ளை யார் என்ன ஒரு வார்த்தை சொல்லிடக்கூட, ஆண்டவரே சோத்திரப்பா சோத்திர, ஒரு பிரச்சனை வந்துடக்கூட, ஆண்டவரே நான் தொட்டதெல்லாம் ஒன்னா இருக்குன்னு, ஆண்டவரே. இதான் கிறிஸ்தவ வாழ்க்கை? இதான் கிறிஸ்தவ வாழ்க்கை? நிச்சயமா இல்லை. பிரச்சனை வரும், வரத்தான் செய்யும். அந்த சோதனை சகிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரை சகிக்க பலந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிந்தைகள், அவமானங்கள், பலவிதமான சூழ்நிலைகள் நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையில் வரும். அந்த சூழ்நிலையிலே நாம் சொல்ல வேண்டிய, ஆண்டவரே எங்களுக்கு முன்னோடியாய் அநேக பரிசுத்தவான்கள் இவர்களை சகித்து போயிருக்கிறார்களே, எங்களுக்கு பலந்தார். ஹல்லேலூயா. சகிப்போம், கர்த்தர் பலன் தருவார். ஹல்லேலூயா. மூன்றாவது அந்த அக்கினி நம்மை வழி நடத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாத்திரை 13ஆம் அதிகாரம் 22, 23 வாசிங்க. 21, 22. யாத்திரை 13ஆம் அதிகாரம் 21, 22. அவர்கள் இரவு பகலும் வழிநடத்தக் கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பமும், பகலில் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த மேகஸ்தம்பமும், இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பமும் அவர்களுக்கு முன் சென்றார். இல்லை. ஹல்லேலூயா. அதே யாத்திராகமத்தின் புத்தகம் 40ஆவது அதிகாரம் 39ஆவது வசனத்தில் வாசிப்பீர்கள் என்றால், அதை அவர்கள் பிரத்யட்சமாய் கண்டார்கள் என்று பார்க்கிற வாசிங்க. எல்லா பிரயாணங்களிலும் எல்லாருடைய கண்களிலும் பிரத்யட்சமாக, பகலில் கர்த்தருடைய மேகமும் இரவில் அக்கினியும் வாசஸ்தலத்திலே தங்கி இருந்தது. ஹல்லேலூயா. எல்லாரும் பார்க்கறாங்க. அந்த மேகம் எழும்பிட்டு அப்படின்னா கர்த்தர் வந்து விட்டார், நம்மை நடத்தும்படி உடனே தெரிஞ்சுக்கிறாங்க.
அக்கினி வந்திருக்கிற நம்மை பாதுகாக்கும்படி எரியும் அக்கினியாய் கர்த்தர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாமும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர் தானே, அப்படிதானே? ஆமா, நாமும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் தேவ ஜனங்களாய் இருப்பதுமே என்றால் இந்த ராக்காலத்திலே நம்மை சுற்றிலும் கர்த்தர் வைத்திருக்கிற அந்த அக்கினி மயமான பாதுகாவலை நாம் பார்க்க முடியுமா? பார்க்க முடியுமா? ஹல்லேலூயா, நிச்சயம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா, நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் என்றால். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு எலிசாவை சுற்றிலும் ஆயிரக்கணக்கான அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் நிறைந்திருந்ததை அந்த எலிசாவின் வேலைக்காரன் உதவியாளர் கண்டார், ஆர்ப்பரித்தார் என்று பார்க்கிறோம். அந்த தேவன் நம்மை சுற்றிலும் பெரிய பாதுகாவலை வைத்திருக்கிற அவர் நம்மை நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. முன்னே கர்த்தருடைய தூதன் கடந்து போகிற கர்த்தருடைய தூதனானவர் அந்த மேக சமூகம் நம்மை பகலிலே நடத்துகிறது, இரவில் அக்கினி சமூகம் நடத்துகிறது. அந்த ஜனங்களை கண்டு எல்லா ராஜாக்களும் சூழ்ந்திருந்த மக்களும் பயந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தேவ ஜனங்களை நடத்தும்படி எழுந்தள்ளி இருக்கின்றார். ஹல்லேலூயா. நாம் எகிப்தை விட்டு அடிமைத்தனத்தை விட்டு வெளியே புறப்படுவோம் என்றால் அவர் நமக்கு முன்னே கடந்து போவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க எங்க போனாலும் சரி, யார் உங்க கூட வராட்டி போனாலும் சரி, உங்களுடைய யார் வரணும்? அப்பா வரணும். ஹல்லேலூயா. அவர் வர வேண்டுமானா நம்ம எப்படி இருக்கணும்? சரியா இருக்கணும். ஹல்லேலூயா. பரிசுத்தம் ஒன்று மாத்திரம் போதும். உங்களோட பணம் இல்லையோ, உங்களுக்கு பொருளாதாரம் இல்லையோ, அழகு இல்லையோ, அந்தஸ்து இல்லையோ, ஒரு ஆள் மதிக்கவில்லையோ, படிப்பு இல்லையோ, எந்த தகுதியும் இல்லை, அதை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பரிசுத்தம் ஒன்று மாத்திரம் போதும். ஹல்லேலூயா. பரிசுத்தர் உங்களோடு கூட வருவார். ஹல்லேலூயா. நீங்கள் எண்ணி கடந்து போகிற சகல காரியங்களும் வாய்க்கும்படி செய்வார். ஹல்லேலூயா. உங்களுக்கு வருமா? யாராவது வந்து மேற்கொள்ள முடியுமா? ஆமா, யுத்தம் யாருடையது? அவர் பார்த்துக் கொள்வார். நீங்கள் நம்ம சும்மா இருக்கிறதே இல்லையே. இப்போ அவர் யுத்தம் பண்றதுக்கு முன்னாடி நாம் யுத்தம் பண்ணி முடிச்சிருந்தோம். வாயில வந்ததை பேசி கையை காலை நீட்டி அதுக்கப்புறம் ஆண்டவரே அவரை ஒரு கை பாரு ஆண்டவரே, அதுக்கப்புறம் ஜெபம் பண்றது. ஆண்டவர் சொல்லுவா, நீ தான் எல்லா வேலையும் முடிச்சிட்டியா, இனி எனக்கு என்ன வேலை? நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருங்க. ஹல்லேலூயா. நம்ம போவோம். இங்க பாருங்க, ஜனங்கள் நடந்து தான் போறாங்க, வெளியே போறாங்க, அவ்வளவுதான். எல்லா மாற்றங்களை பாருங்க. கானான் போய் சேரு வரைக்கும் வானத்தில் தூதர்கள் சாப்பிடுகிற மன்னா வருகிறது. கர்த்தருடைய அக்கினி அவருடைய இரவிலே காக்கிறது, பகலில் மேக ஸ்தம்பம். எவ்வளவு பெரிய பாதுகாவல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் போனாங்க? ஆமா, 6 லட்சக்கணக்கான மக்கள். அவங்களுக்கு ட்ரெஸ், எத்தனை ட்ரெஸ் கொண்டு போனாங்க? ஒரே ட்ரெஸ் தான். வஸ்திரம் பழசாகி போகும். அந்த வார்த்தையெல்லாம் பாருங்க. ஒரு 1000 வருஷ சரசாட்சி பற்றி கேட்டார். ஐயா, 1000 வருஷம் எப்படியா அப்படின்னு. அங்க பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை அந்த 40 வருட வனாந்தரத்திலே அருமையான எப்படி நடத்தினார். வஸ்திரம், ஆமா, பாதரட்சையின் வார் கிழிந்து போகவும் இல்லை. அப்ப சின்ன வயசுல ஒரு பாதரட்சை போட்டுப்பாங்க, சின்ன காலுக்கு சைஸாட்டு. அப்ப ஆள் பெருசா இருக்கும், வளர்ந்துட்டு தான் இருந்தோம். ஹல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும். ஏன்னா வருகிறவர் யார்? அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கூட வரணும். அது ஆவிக்குரிய வாழ்க்கை. இல்லாத மட்டும் எவ்வளவுதான் நீ கூடினாலும் பாடினாலும் கூட்டம் கூடினாலும் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசித்தாலும் அவர் கூட வரவில்லை என்றால் பூஜ்யம். நாடு முழுமையும் ஓடி வந்திருக்கிறோம். புதிய ஆண்டுக்குள்ளாக அவரோடு கூட தான் போகணும். ஹல்லேலூயா. இந்த ஆண்டோடு கூட தீர்மானம் எடுத்துக்கொண்டு விட வேண்டிய எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவரே, அந்த எகிப்தின் அடிமை தரத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டது போல நானும் வீட்டாரும் புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்க போகிறோம். நீங்க மட்டும் கூட வந்தா போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் யாரை எதிர்பார்க்கவில்லை. மனிதர்கள் எல்லாரும் மாறுகிறவர்கள். ஹல்லேலூயா. நீங்க மட்டும் வாங்க. ஹல்லேலூயா. நீங்க மட்டும் என் கூட வாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். நோய்கள் பேய்கள் நீக்கிடுவார். நோய்கள் பேய்கள் நீக்கிடுவார். நொந்து போன உள்ளதை தேற்றிடுவார். நொந்து போன உள்ளதை தேற்றிடுவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். ஆமென். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். அவர் நம்மை நடத்த போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்க போறீங்க? ஹல்லேலூயா. நீங்க விசுவாசித்தீங்க அப்படின்னா தேவனுடைய மகிமையை காண போறீங்க. ஹல்லேலூயா.
எதிராக யார் வந்தாலும் சரி, நீங்க கடந்து போயிட்டே இருங்க, கர்த்தருடைய வார்த்தை அறிவித்து போயிட்டே இருங்கிற தேவ சித்தம் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும். ஹல்லேலூயா. அவர் அற்புதம் செய்ய போகின்ற முதலாவது பார்த்தோம், நம்மை பரிசுத்தப்படுத்தும்படிக்கு அந்த அக்கினி இறங்க போகுது. ஹல்லேலூயா. ரெண்டாவது, நம்மை டெஸ்ட் பண்ணும்படிக்கு, ஹல்லேலூயா, சோதிக்கும்படிக்கு, சோதித்து அறியும்படிக்கு. அவருக்கெல்லாம் சரிங்க, எல்லாம் சரிதான். ஆனால் ஒரு சூழ்நிலை வரும்போது தான் தெரியும் உண்மையிலேயே நம்மகிட்ட பொறுமை இருக்குதா, தாழ்மை இருக்குதா. அப்போ தானே தெரியும். டெஸ்ட் பார்த்து தானே தெரியும். ஆமாம், இப்போ நான் பெரிய பலசாலி அப்படின்னா எப்படி, எப்போ தெரியும்? வரீங்க, சண்டைக்கு வரீங்களா கேட்காங்க. நானும் ஜாஸ்பரும் போட்டு பார்த்தா தெரியும். இவ்வளோ தானே ஜாஸ்பர், என்னையா வேறு ஆளே கிடைக்கலையா? அப்போது யுத்த களத்தில் போய் யுத்தம் பண்ணினாதான் தெரியும் யார் பலசாலி அப்படின்னு. அதே மாதிரி நம்ம ஆவிக்கிற பயணத்தில் இவ்வளவு பிரசங்கங்கள், வேகமோன எத்தனை திரளான சாட்சிகள் எவ்வளவோ கேட்டிருக்கிறோம். ஆனால் நம்ம பக்குவப்பட்டிருக்கிறோமா, சரியா இருக்கிறோமா என்பதை டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியுது. அக்கினி வரப்போகுது. ஹல்லேலூயா. பேசிடலாம், பேச்செல்லாம் எல்லாரும் பேசிடலாம். பிரசங்கம் உங்களுக்கு தெரியாத பிரசங்கம், இவ்வளவு நாள் நீங்க பிரசங்கம் கேட்டுட்டு இருக்கீங்க, பல விதமான பிரசங்கம் கேட்டுட்டு இருக்கீங்க. இவ மயக்க மட்டும் தான் உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் உங்க கையில் கிடைக்கல, அவ்வளவுதான். கிடைச்சு அப்படின்னா பயங்கரமா பிரசங்கம் பண்ணுவீங்க. பிரசங்கம் முக்கியம் இல்லை, நம்முடைய வாழ்க்கையினுடைய அனுபவம் முக்கியம். இயேசு கூட வர வேண்டும். ஹல்லேலூயா. டெஸ்ட் பண்ணும்போது தான் தெரியும். ஒரு இடத்துல நிறைய பேர் படுத்திருந்திருக்காங்க, பார்த்தா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க. அப்போ ஒருத்தர் சொன்னாரா, இவங்க என்ன பாசக்காரங்க படுத்திருக்காங்களே அப்படின்னு. இப்போ ஒருத்தர் சொன்னாரா, நீங்கள் எழுப்பி விசாரிக்க முடியாது, ஒரு கம்பு எடுத்துடுங்க, சுள்ளுன்னு ஆளுக்கு ஒரு அடி கொடுங்க, அவங்க பாசையில் பேசுவாங்க. ஆனால் விவரம் தெரிஞ்சுன்னா முடிச்சு தெளிவாயிட்டாங்கன்னா பாசையை மாற்றி கூட பேசலாம். ஆனால் தூக்கத்தில் திடீர்னு ஒரு அடி கொடுத்தா அப்படி இருக்கும், எம்மான்னு கேட்கும். தமிழ்காரன் அப்படி தான் சொல்லுவான், இங்கிலீஷ்காரன் டேடியே அப்படிமா, அப்படி தானே? அது உண்மை தானே? இந்த ஜென்மஸ்மா வரும் தானே? அதே மாதிரி அந்த மிருகம் உள்ள இருக்கும்போது ஆவிலேற நீ பாசை எல்லாம் ஓகே. ஆனால் யாராவது நம்மளை லேசாக குத்துற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், என்ன ஆயிரும்? அப்போதான் தெரியும் நம்ம ரூபம் மாறி இருக்கா இல்லை பழைய ரூபத்தில் இருக்கிறோமா. அப்போ என்ன சொல்லுவோம் தெரியுமா? நான் மட்டும் பழைய ஆளாக இருந்தால் இப்போ தலையை வெட்டியிருப்பேன், இப்போ பழைய ஆள் தானே, இப்போ புது ஆளா, இப்போ மாறி ஆயிட்டானே ரூபம். அப்போ டெஸ்ட் வரும். டெஸ்ட் வேணுமாண்டாமா? உண்டு. சோதனையை சகிக்கிற மனுஷன் அவன் உத்தமன் உத்தமி என்று விளங்கின பின்பு கர்த்தர் அங்கே ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். ஹல்லேலூயா. அவர் அவங்க கர்த்தர் பார்க்கிறார். 3 நாள் பயணம் பிள்ளையோடு கூட போற டெஸ்ட், பயங்கரமான டெஸ்ட். அந்த காலத்திலே நேசகுமார் ஏக புதல்வன், ஒரே ஒரு பையன். அந்த பையனை கூட்டிட்டு கழுதையும் கூட்டிட்டு அவர் போறாரு பலி செலுத்துறதுக்கு. மலை மேல ஏறும்போது பையன் மேல என்ன வச்சிருக்காரு? நாம அந்த பையனை என்ன செய்வோம்? கீழே விடுவோமா? அவருக்கு இப்ப பையன் மேலாம் பாசம் இல்ல, இப்ப கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும். அவர் சொன்னதை செய்கிற தேவன், இல்லாமலிருந்து எல்லாவற்றையும் செய்ய வல்லமுள்ள தேவன். அவர் ஒரு வார்த்தை சொல்லி இருக்கின்றார், அந்த வார்த்தையை நிறைவேற்ற வேண்டும். ஹல்லேலூயா. அந்த நோக்கத்தோடு கூட அந்த பிள்ளையினுடைய முதுகிலே விறகை வைத்துக்கொண்டு அவன் சுமந்துட்டு வரான். அந்த பிள்ளைக்கு இருக்கிற விசுவாசத்தை பாருங்க. அப்பா, விறகு இருக்குது, நெருப்பு இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் ஆடு எங்க? அப்பா, வழக்கமாக நீங்கள் ஆடு தானே பலி செலுத்துவீங்க, ஆடு எங்கே? இதான் டெஸ்ட். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. பல அனுபவத்தில் டெஸ்ட் வரும். இந்த சோதனை மத்தியிலே நின்று பிடிப்போம். ஹல்லேலூயா. அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு, ஹல்லேலூயா, கொஞ்சம் தூரம் தான், அந்த 3 நாள் பயணம் தான், 10 நாள் போத்துறவும் தான். அதற்கு பிற்பாடு ஆபிரகாம் கர்த்தர் பார்த்துட்டே இருந்தார். ஒவ்வொரு அசைவிலையும் கூட கர்த்தர் போயிட்டு இருந்தாரே இல்லையா? ஆமாம், அவரோடு கூட பாடுகளை சகித்தார். ஹல்லேலூயா. இந்த சோதனை காலத்திலே அவரு கூட தான் இருக்கிறார், பக்கத்துல வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறார். ஏதாவது அவிசுவாசமான வார்த்தை வருதா? எந்த அவிசுவாசமான வார்த்தையும் இந்த ஆபிரகாமுடைய வாயிலிருந்து வரவே இல்லை. ஹல்லேலூயா. அதை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. அதை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நீ வா, அங்கே போய் கையை காலை கட்டி வச்சாச்சு. இன்னும் 1 செகண்ட் தாமதித்தா என்ன இருக்கும்? சொன்ன வார்த்தையை நிறைவேற்றி அவ்வளவு. அப்பா, கர்த்தர் நரபலி கேட்கிற தேவன் அல்ல, சோதனை வருகிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாமே, நீ பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதான் டெஸ்ட்டுக்கு ரிசல்ட் வர நேரம். நாம் எழுதின பரீட்சைக்கு ஆமா ரிசல்ட் வர நேரம். ஹல்லேலூயா.
அப்போ அந்த பரீட்சை நீங்க எப்படி எழுதி சரியா எல்லா கேள்விக்கும் சரியா எழுதி நிதானமா உட்கார்ந்து அந்த 3 மணி நேரம் அந்த பரீட்சையை சரியா எழுதுனீங்க அப்படின்னா ரிசல்ட் எப்படி வரும்? ரிசல்ட் எப்படி வரும்? ஆமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதே போல தேவனுடைய பிள்ளைகளா, இந்த சோதனை காலத்தில் சோர்ந்து போக வேண்டாம். முதலாவது கர்த்தர் புடமிடுகின்ற, இரண்டாவது சோதிக்கின்ற, சரியா இருக்கிறானா என்று, மூன்றாவது நம்மை நடத்தும்படி அந்த அக்கினி வருகிறது. அல்லேலூயா. இப்போ புடமிட்டாச்சு, டெஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு, இப்போ அவன் என்னுடைய பிள்ளையாய் மாறிவிட்டான், இனி நான் அவரோடு கூட போவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளைகளானால் சுதந்திரமாமே நம்மை நடத்தும்படி அப்பா வருவார். அல்லேலூயா. எப்பொழுது வருவார்? எகிப்தை விட்டு புறப்படும் பொழுது. அல்லேலூயா. இப்ப போறோம், அவர் நம்மோடு கூட இருக்கிறதை நம்முடைய கண்களும் காணும்படி அவர் செய்வார். அந்த ஜனங்கள் கண்டார்கள் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. 3 காரியங்களை பார்த்தோம். இப்பொழுது 4வது, அவர் நம்மத்திலே பற்றி எரியும்படி வருகின்றார். நம்ம ஒவ்வொருவரையும் அக்கினி தீபங்களாய் மாற்றும்படி அவர் வந்திருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. லேவி ராகமம் 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. லேவி ராகமம் 6ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிங்க. பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுது எரிந்து கொண்டிருக்க வேண்டும்? அது ஒருபொழுதும் அவிழ்ந்து போகலாகாது. அவிந்து போகல் ஆகாது. அவிந்து போறதுன்னா அணைஞ்சு போக கூடாது. ஆசாரியருடைய வேலை என்ன தெரியுமா? அந்த பலிபீடத்திலே அக்கினி எப்பொழுது எரிஞ்சிட்டு இருக்கணும். அந்த குத்து விளக்கு இருக்கிறதே, அது அணையாதபடி காக்க வேண்டும். அந்த குத்து விளக்கின் அந்த தீபம் இருக்கிறது, அது எங்கிருந்து வந்தது? பரலோகத்திலிருந்து வந்தது. அல்லேலூயா. ஒரு முறை பலி செலுத்தும் பொழுது பரலோகத்திலிருந்து இறங்கின அக்கினி இருக்கிறது அல்லவா, அதிலிருந்து கொளுத்தப்பட்டுதான் அந்த குத்து விளக்கு. அல்லேலூயா. அதை மெயின்டைன் பண்ற வேலை யாருடைய வேலை தெரியுமா? ஆசாரியனுடைய வேலை. அல்லேலூயா. அந்த பலிபீடத்தில் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நாம எல்லாரும் பலிபீடமா இருக்கிறோம். நம்ம எல்லாரும் கர்த்தருக்கு உகந்தவர்களா இருக்கிறோம். நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை அர்ப்பணித்து இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் கற்களினால் செய்யப்பட்ட பலிபீடம். இப்போ நமக்கு பலிபீடம் எங்க இருக்கு? நம்முடைய உதடு தான் பலிபீடம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உதடுகளின் காணியாகிய ஸ்தோத்திர பலியை நீங்க செலுத்த 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 அக்கினி உங்களை நிரப்பும். அல்லேலூயா. அங்கே பலிபீடத்திலே கர்த்தருடைய வார்த்தையின்படி பலி மிருகம் தோல் உரிக்கப்பட்டு சந்து சந்தாக வெட்டப்பட்டு அங்கே ஒப்படைக்கும் பொழுது பரலோக அக்கினி இறங்கினது. அதுபோல இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்திலே நம்மை ஒவ்வொரு கர்த்தர் ஆவிக்குரிய இஸ்ரவேலாய் மாற்றி இருக்கின்றார். இனி பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பழைய மிருகம் அவசியம் இல்லை. இயேசு நமக்காக பலி செலுத்த ஆகிவிட்டது. நாம் நிரப்பப்பட வேண்டும் என்றால், அக்கினினால் நாம் நிரப்பப்பட வேண்டும் என்றால், நம்முடைய உதடுகளின் காளைகளை செலுத்த வேண்டும். அல்லேலூயா. சங்கீதம் 34:1 வாசிக்கிறோம், கர்த்தரை நான் எக்காலத்தில் சோத்தரிப்பேன், அவரை துதிக்க துதி எப்போதுமே வாயில் இருக்க. சோத்திரத்தை மட்டும் விட்டுறாதீங்க. அல்லேலூயா. எவ்வளவு கோபம் வந்தாலும் சரி, ஆத்திரம் வந்தாலும் சரி, சோத்திரத்தை மட்டும் விட்டுறாதீங்க. அல்லேலூயா. ஒரு ஆள் சண்டை போடுறாரு, நீங்க என்ன செய்யணும்? சோத்திரம், 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 சோத்திரம். சென்னையில் நடந்த ஒரு சம்பவம். நம்முடைய திருச்சபை சார்ந்த ஒரு பரிசுத்தவான்கள் அவருடைய மெடிக்கல் ஸ்டோரை இல்லாமல் ஆக்கும்படி, அந்த இடத்தை அபகரிக்கும்படி ஒரு துன்மார்க்கன் வந்து இவங்கிட்ட பேசிட்டே இருந்திருக்கிறார். நான் இப்போ கொஞ்ச நேரத்தில் இந்த இடத்த குண்டு போட்டு தகர்க்க போறேன். இவர் பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த பாஷை அவருக்கு தெரியாது. ஆமா, இவர் அந்நிய பாஷையில் நிறைஞ்சி ஜோமிட்டே இருந்திருக்கிறார். அவன் பயங்கரமான ரவுடி. அவன் நேரடியாக ஃபேஸ் டு ஃபேஸ் பேசிட்டு, இவர் சோத்திரம், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கோபத்திற்கு இடமே கொடுக்கல, அந்நிய பாஷையில் நிறைஞ்சிட்டே இருந்திருக்கிறார். அவன் கொஞ்ச நேரம் பார்த்துருக்கிறான். நான் சொன்னதை செய்வேன், பாரு 2 நாள் என்ன நடக்கும். போயிட்டான். இவர் உடனே முடிச்சு, ஆண்டவரே சோத்திரம், நீர் வந்தபடினால் நன்றி, நீர் ஜெபம் கேட்டபடினால் நன்றி. முடிஞ்சு போச்சு. 2 நாள் அவன் இன்னொருத்தன் வெட்டி கொண்டு போட்டான். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய பலிபீடத்தில் துதியின் சத்தம் எழுப்பி கொண்டே இருக்கட்டும். ஹல்லேலூயா. நாம் துதி ஸ்தோத்திர பலிகளை செலுத்திக் கொண்டே இருப்போம். உதடுகளின் காளைகளை. ஓசியா 14ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. ஓசியா 14:1 வாசிங்க. வேக வேகமா வாசிங்க. ஓசியா 14:1. ம் 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 ஆ ம் 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 எங்கள் உதடுகளின் காளைகளை செய்கிற அக்கிரமங்களெல்லாம் நீங்க மாத்திருங்க. அதான் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன் இறைவனை தரிசிப்பதில் நாம் முதலாவது கழுவி கொள்ள வேண்டும். எல்லாம் முடிஞ்சது. இப்ப கர்த்தர் நம்மோடு வருகிறார். இந்த அனுபவத்தை பெற்றிருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை துதிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா.
துதித்தா போதும். ஹல்லேலூயா. துதியின் மூலமாக நான் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் ஏராளம் ஏராளம் ஏராளம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேவனே ஸ்தோத்திரம், கோடா கோடி ஸ்தோத்திரம். துதிகளை செலுத்தி நான் பாடுகிறேன் ஸ்தோத்திரம். தேவனே ஸ்தோத்திரம், கோடா கோடி ஸ்தோத்திரம். துதிகளை செலுத்தி நான் பாடுகிறேன் ஸ்தோத்திரம். நான் உந்தன் பிள்ளை அல்லவா, நீர் எந்த தந்தை அல்லவா. நான் உந்தன் பிள்ளை அல்லவா, நீர் எந்த தந்தை அல்லவா. தேவனே ஸ்தோத்திரம், கோடா கோடி ஸ்தோத்திரம். துதிகளை செலுத்தி நான் பாடுகிறேன் ஸ்தோத்திரம். தேவனே ஸ்தோத்திரம், கோடா கோடி ஸ்தோத்திரம். துதிகளை செலுத்தி நான் பாடுகிறேன் ஸ்தோத்திரம். தேவனே ஸ்தோத்திரம், கோடா கோடி ஸ்தோத்திரம். துதிகளை செலுத்தி நான் பாடுகிறேன் ஸ்தோத்திரம். தேவனே ஸ்தோத்திரம், கோடா கோடி ஸ்தோத்திரம். துதிகளை ஸ்தோத்திரம் பாடுகிறேன் ஸ்தோத்திரம். தேவனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிகளை செலுத்தி நான் பாடுகிறேன் ஸ்தோத்திரம். தேவனே ஸ்தோத்திரம், கோடா கோடி ஸ்தோத்திரம். துதிகளை செலுத்தி நான் பாடுகிறேன் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தரை துதிப்போம், உதடுகள் காளைகளை செலுத்துவோம். நம்மை கர்த்தர் ஆசாரிய கூட்டமாய் கர்த்தர் அழைத்திருப்பது உண்மை. என்ன ராஜாக்களும் ஆசாரியர்களும் கர்த்தரை மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. அபிஷேகம் நம்மில் ஊற்றப்பட்டிருக்கிறது. இப்பொழுது ஆசாரிய ஊழியம் செய்கிறோம். ஆசாரிய ஊழியம் என்ன சொல்லுங்க? கர்த்தருக்கு ஆராதனை செய்வது. இந்த ஆசாரியர்கள் அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் போய் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே அவர் அங்குள்ள பலி செலுத்துவது, அங்கே குத்து விளக்கை ஏற்றுவது, அங்கே சமூகத்து அப்பங்களை படைப்பது, இந்த காரியங்களை அவர்கள் செய்தது போல நம்மை கர்த்தர் ஆசாரிகளை மாற்றியிருக்கின்ற அந்த ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா. அந்தி சந்தி மத்தியான வழியில் கர்த்தரை துதிப்பதும், கர்த்தருக்கு ஆராதனை செய்வதும், வேதங்களை வாசிப்பதும், துதி சோதர பலிகளை ஏறெடுப்பதும், இது நம் ஆசாரி ஊழியம். நாம் கர்த்தரை துதிப்பதற்காக பிறந்த ஜனத்தை எனக்கு ஏற்படுத்தின இவர்கள். அல்லேலூயா அல்லேலூயா. ஏசாயா 43:21 வசனத்திலே அங்கே தீர்க்கன் அழகாக எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தர் ஒரு மூலமாய் பேசுகிற இந்த ஜனத்தை எனக்கு ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அல்லேலூயா அல்லேலூயா. எந்த பிரச்சனை வந்தாலும் சரி நாம் செய்ய வேண்டிய காரியம் கர்த்தரை துதிப்பது. அல்லேலூயா. சோதனை எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க உட்கார்ந்து அந்த சோதனை மத்தியிலே சூழ்நிலை தலைகளாக இருக்கிறது. நாம் செய்ய வேண்டிய காரியம் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க, ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க. கூடி குடும்பமாய் அமர்ந்து ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணி பாருங்க, கொஞ்ச நேரத்தில் எல்லாமே மாறி போயிடும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாங்கள் அனுபவித்திருக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தீமைகள் மாறும், அந்த கோபதாபங்கள் மாறும், அந்த எரிச்சல்கள் மாறும், அந்த கவலைகள் மாறும், பாரங்கள் மாறும். ஒரு பெரிய அமைதியை கட்ட தருவார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தர் கிரியை செய்ய வேண்டும் என்றால் அவரை அழைக்கிற வார்த்தை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆம், இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன் நம்மை கர்த்தர் இஸ்ரவேலை மாற்றி இருக்கின்றார். ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நல்ல காரியம். ஆனா நாவு என்ன செய்யணும்? பலி செலுத்திட்டே இருக்கணும். அங்க பலி செலுத்த செலுத்த அக்கினி இறங்கும். எவ்வளவு பேர், எத்தனை பேர், எவ்வளவு நேரம் நம்முடைய நாவிலிருந்து ஸ்தோத்திர பலிகள் கடந்து வருகிறதோ அதற்குரிய ஆசீர்வாதத்தை நிச்சயமா நம்ம பெற்றுக்கொள்ளத்தான் போறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு தீர்மானம் எடுத்துடுங்க. எந்த நேரத்தில் கர்த்தரை நான் எக்காலத்திலும், அந்த வார்த்தைக்கு பாருங்க, எக்காலத்திலும் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, தலைகளா இருந்தாலும் சரி, நான் கர்த்தரை துதிப்பதை விட மாட்டேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்பொழுது நேரம் சரியாக காலை 5 மணி நான் கர்த்தரை அமர்ந்திருப்பேன். இப்பொழுது 12 மணி நான் கர்த்தரை பார்க்க போகிறேன். மாலை 7 மணி கர்த்தரை பார்க்க போகிறேன். இன்று கர்த்தருக்கு ஆராதனை செய்கிற நாள், பரிசுத்த நாள், நான் கர்த்தரை சென்று நிற்பேன். கர்த்தருடைய காரியத்தை முக்கியப்படுத்தி பாருங்க, துதிச்சு பாருங்க, அவர் வருவார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அந்த அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். இதன் மேல் விழுந்த கடமை. எங்கே துதி ஸ்தோத்திர பலிகள் ஏறெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறதோ அங்கே அந்த அக்கினி பற்றி எரிய போகுது. ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் எல்லாரும் முழங்கால் படிட்டு சோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. அநேகருடைய சோத்திரத்தினாலே கிருபை பெருகும், தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக அநேகருடைய சோத்திரத்தினாலே கிருபை பெருகும் என்று ஒரு அருமையான வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. நாம் சோத்திரம் பண்ணும்போது கர்த்தருடைய மகிமை வெளிப்படுமா? ஹல்லேலூயா. இப்போ நிறைய பேர் நம்ம வந்திருக்கிறோம். வெளியில சேர்ல இருக்கிற பிள்ளைகளும் நீங்க ஒரு மனதோடு கூட கண்களை மூடி முழு மனதோடு முழு பலத்தோடு எல்லாரும் சோத்திரம் பண்ணுங்க. யார் நீங்க சோத்திரம் பண்றீங்களோ உங்க உள்ளத்தை தான் கர்த்தர் நிரப்புவார். ஹல்லேலூயா. அந்த பலிபீடத்தால தான் அக்கினி இறங்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா
எல்லாரும் கர்த்தரை சோதரிப்போம், எல்லாரும் கர்த்தரை சோதரிப்போம், எல்லாரும் கர்த்தரை சோதரிப்போம். தோத்ரா 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 நாவை ஒப்பு கொடுப்போம், நாவை ஒப்பு கொடுப்போம். தோத்ரா 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 அக்கினி 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 பரலோக அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே, எங்களுடைய பலிபீடத்திலே பரலோக அக்கினி இறங்கட்டும். ஏசாயாவின் நாவை தொட்டவரே, எங்களுடைய நாவை தொடுவீராக, எங்களுடைய நாவை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, எங்களுடைய நாவை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. நமக்கு பிரியமில்லாத வார்த்தைகள் ஒருபோது புறப்படாதபடி கர்த்தர் காத்துக்கொள்வீராக. எங்களுடைய அதனத்தை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அக்கினி 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 ஜாய் ராகவர் பிஷார் பாய் தா 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 வா பார் பரி பார் பார் பிஷார் பாய் பி ராகவர் பாய். தேசமெல்லாம் பற்றி எரிந்திடவே, தேசமெல்லாம் பற்றி எரிந்திடவே, தாசரில் அக்கினி மூண்டெடுமே, தாசரில் அக்கினி மூண்டெடுமே. நாச உலகம் தனில் அக்கினி போல் நாச உலகம் தனில் ஐஷார் பார் 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 தேசிக்க தேரோடல் வார்த்தைகளை எரியும் அக்கினி போல் உமதாவி நீ சொரிந்திடும் பாரனே, தினம் தினமாய் எரியும் அக்கினி போல் உமதாவி நீ சொரிந்திடும் பாரனே, தினம் தினமாய் அக்கினி புவியிட வந்தவரே. ஆமென். ஒவ்வொரு நெருப்புக்கப்பா கர்த்தர் பலப்படுத்துங்கப்பா. அக்கினி இறங்கட்டும், நோய்கள் மாறட்டும், பேய்கள் ஓடட்டும், பாவ கிரியைகள் அகன்று போகட்டும். விடுதலை 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 விடுதலை. அக்கினி அபிஷேகம் இப்போ, 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 அக்கினி அபிஷேகம். ஊரி பாக்க பாபி ஷியார் பாபி ஊரி பாட 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 நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே மக்கு நன்றி. கர்த்தாவே ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். எல்லாரும் உட்காருவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்மை பரிசுத்தப்படுத்தின தேவன், நம்மை சோதித்து அழகுபடுத்தின தேவன், நம்மை நடத்துகிற தேவன், நம்ம ஒவ்வொருவரையும் அக்கினியாய் மாற்றும்படியவர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது மட்டுமா, நம்மை வேறுபடுத்தி அவர் காண்பிக்க போகின்றார். மல்கியா 3:18 வாசிங்க. நம்மை வேறுபடுத்தி காண்பிக்க போகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவனுடைய பிள்ளைகள் அல்லாத வித்தியாசத்தை சீக்கிரமாக இந்த உலகம் காண போகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாசிங்க. அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு உண்மையாய் உத்தமமாய் ஊழியம் செய்கிறவனுக்கும் மாய்மாலமாய் ஊழியம் செய்கிறவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவ ஜனத்தின் மேல் அக்கினி இறங்க போகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு வேறுபாடை கர்த்தர் உண்டு பண்ண போகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நமக்கு விரோதமாக மந்திரவாதம் பில்லி சூனியம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அவங்க நினைக்கிறாங்க அந்த அவன் காலை முடக்கி போட்ட மாதிரி இவங்க காலையும் முடக்கி போட்டுக்கலாம். இவன் கோயிலுக்கு போறான், எப்போ பார்த்தாலும் தோத்திரம் தோத்திரம், வீட்டில் ஒரே பாட்டு, யாரு கூட சேர மாட்டேங்கிறான், நம்முடைய விழாக்களில் வர மாட்டேங்கிறான், சாமி கும்பிட வர மாட்டேங்கிறான். அவன் சாமியை தான் கும்பிட்டுட்டே இருக்கிறான், ஈசு சுவாமியை கூப்பிட்டாலும் வர மாட்டேங்க. அதனால இவனுக்கு ஒரு வழிபடம் சொல்லிட்டு பெல்லி சுனியாவெல்லாம் பண்றாங்க, பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போது வள்ளியூர் திருச்சபைக்கு விரோதமாக அந்த கிரி நிகழ்ந்து கொண்டே இருக்கிறதை அறிகிறோம், உணர்கிறோம். இந்த கர்த்தர் சொல்லி இருக்கிறார், சீக்கிரமாக என்ன ஆகும் 23 சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாசிங்க. என்ன ஆகும் 23 யாக்கோபுக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேல் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. நம் ஆராதிக்கிற தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபை குறித்தும்
இஸ்ரவேலை குறித்தும் சொல்லப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு விரோதமா எழும்பினவர்கள் சொல்ல போறாங்க, அவரோடு நம் தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், நம்மை விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், நம்மை விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் நம்மை விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் நம்மை விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், நம்மை விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், நம்மை விடுவிக்க வல்லவரே. கர்த்தர் அந்த வேறுபாட்டை காண்பிக்க போகின்றார். எப்பொழுது அந்த வேறுபாடு தெரியும் என்றால் நாம் வேறுபிரிக்கப்படும் பொழுது. ஹல்லேலூயா. லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தில் வாசிங்க. அங்கே கர்த்தருடைய சன்னிதானத்திலே அங்கே தேவின் புத்திரர் தான் 2 பேர் வந்து அந்நிய அக்கினியை கொண்டு வராங்க. அங்கே கர்த்தருடைய பலிபீடத்தில் உள்ள அக்கினியை எடுக்கவில்லை, வெளியிருந்து அக்கினியை கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு கொண்டு வராங்க. நடந்த சம்பவத்தை வாசிங்க. நாதாபும் அபியும் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகள் அக்கினியும் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத, அதான் வண்டலைந்த பாய்ந்து தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் செத்தார். வித்தியாசத்தை கர்த்தர் காண்பிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு ஆராதனை செய்கிறவர்களுக்கும் உண்மையாய் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கும் அல்லாஹ் வித்தியாசத்தை கர்த்தர் காண்பிக்க போகிறார். ஹல்லேலூயா. அக்கினி மயமாய் கர்த்தர் எழுந்தள்ளி இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை எல்லாரும் பார்க்க போறோம். ஹல்லேலூயா. எல்லாருடைய வாழ்க்கையில் அந்த கிரிகளை கர்த்தர் செய்ய போறார். ஹல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 16ஆம் அதிகாரத்திலே அங்கே அந்த அதிகாரத்தை வாசிப்பீங்க அப்படின்னா பயங்கரமா இருக்கும். ஆரோனுக்கு மோசேக்கு விரோதமாக ஒரு கூட்டம், கூட்டத்தார் எழுப்புறாங்க. ஒரு 250 பேர் அந்த கூடாரத்துக்கு முன்னாடி, ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்னாடி வந்து மோசே ஆரோனோடு பேசுறாங்க. உங்க கூட மட்டும் தான் ஆண்டவர் பேசினாரா? தேவ ஜனத்தோடு அவர் பேசவில்லையா? அப்படி இருக்கும் நீங்க என்ன மிஞ்சி போறீங்க, பெரிய ஆளாறீங்க. அந்த தேவ மனிதனுக்கு விரோதமாக எழுப்புகிறதை பார்க்கிறோம். உடனே இந்த சத்தத்தை கேட்ட உடனே மோசே அங்கே சாஷ்டாங்கமாய் தரையில் விழுந்து கர்த்தரை நோக்கி மன்றாடுகின்ற தகப்பனே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உண்டாகிவிட்டது என்று கர்த்தர் மன்றாடுகின்ற கர்த்தர் கடுங்கோபம் அடைந்து ஆரோனையை மோசையை பார்த்து சொல்லு, நீங்கள் அப்புறம் போய்விடுங்கள், நான் எல்லாரும் அழிக்க போகிறேன். நம்ம என்ன செய்வோம்? இதை தான் எதிர்பார்த்தே இருந்தேன். கடவுளே, இதோட முடிச்சிருவோம், ஒருவனும் சரி கிடையாது சொல்லுவோம் தானே. மோசே என்ன சொல்லுவா தெரியுமா? ஆண்டவரே, தவறு செய்து அவங்க மட்டும்தானே, சாதாரணமாய் மனிதர்கள் கடந்து போகிற மாதிரி அல்ல, ஒரு வித்தியாசமான காரியத்தை இன்றைக்கு காட்ட வேண்டும். அப்ப ஆண்டவர் சொல்றார், அந்த கோராகை, அவனுடைய குடும்பம், அவன் உடைமைகள் எல்லாத்தையும் விட்டு ஜனங்கள் எல்லாம் தூர போக சொல்லு. நான் இன்றைக்கு ஒரு புதிய காரியத்தை செய்ய போறேன். வித்தியாசத்தை பாருங்க. என்ன நடந்தது? பூமி அப்படியே பிளக்குது, உயிரோடு அப்படியே உள்ள போயிருந்தாங்க. ஜனங்கள் பயந்து நடந்துறாங்க. அது மட்டுமா, அந்த 250 பேர் என்ன செய்தாங்க தெரியுமா? அந்த அந்நிய அக்கினியை கொண்டு வந்து கர்த்தருக்கு பலி செலுத்தும்படி, கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படி, தூபம் காட்டும்படி 250 அந்த தூப கலசத்தை கொண்டு வந்து அங்கே பலி செலுத்தும்படி, கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படி வர்றாங்க. பலி செலுத்துவது அங்கே ஆரோனுடைய அந்த அழைக்கப்பட்ட, தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த ஆசாரியர்களுக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம். மற்றவங்க யாரும் உள்ளே பிரவேசிக்க முடியாது. இவர்கள் துணிகரமாக இந்த காரியங்களை செய்கிறார்கள். கர்த்தருடைய அக்கினி புறப்பட்டு அவர்கள் எல்லாரையும் கொண்டு போட்டது என்று பார்க்கிறோம். 35வது வசனத்தை வாசிங்க. 16 இந்த சம்பவங்கள்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்து வீட்டில் போய் வாசிங்க. அக்கினி கர்த்தருடைய சன்னதியிலிருந்து புறப்பட்டு பட்சித்து போட்டது. ஹல்லேலூயா. அக்கினி இறங்க போகிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் வித்தியாசத்தை கர்த்தர் காண்பிக்க போகிறார். ஹல்லேலூயா. அந்த அப்போஸ்தல காலத்திலே
ஜனங்கள் அப்போஸ்தலரோடு சேர பயந்தார்கள். ஏன்? கர்த்தர் அவர்கள் மூலமாக பிரத்யட்சமான கிரிகளை நடப்பித்ததை கண்ட பொழுது அனனியா சப்பிராள் அந்த பேதுருக்கு முன்பாக நிற்கக்கூடாமல் சாசாங்கமாய் விழுந்து சாகக்கூடிய ஒரு சூழ்நிலை கர்த்தருடைய அக்கினி பற்றி பிடிக்க போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ ஜனங்களை காக்கும்படி கர்த்தர் வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கின்றார். அந்த சோதனையோடு நடத்தி கொண்டிருக்கின்றார். அந்த சோதனை சகித்து வருகிற பிள்ளைகளை நடத்தும்படி அந்த அக்கினிமயமான தேவன் நம்மோடு வருகிறார் என்று பார்த்தோம். அடுத்த ஒவ்வொரு அக்கினி தீபங்களாய் மாற்றி சுடர்களைப் போல எரிந்து பிரகாசிக்கும்படி நம்மை செய்கிறார். அதற்கு நானும் நீங்கள் நம்முடைய உதடுகளின் காளையாகிய சோத்திர பலிகளை பலிபீடத்தில் எப்பொழுதும் செலுத்த வேண்டும் என்று பார்த்தோம். அடுத்தபடியாக கர்த்தருக்கு ஆராதனை செய்கிற அந்த ஆசாரியர்களுக்கும் மற்றவர்களுக்கு வித்தியாசத்தை அந்த அக்கினி காண்பிக்க போகிறது. அல்லேலூயா. இப்ப நிறைய ஊழியம் நடந்துட்டு இருக்குது. எல்லா பக்கம் ஊழியம் நடந்துட்டு இருக்குது. புகழுக்காக, பெயருக்காக, பணத்திற்காக, வயிற்றுக்காக நடந்து கொண்டிருக்கிறது. நடக்கட்டும், அக்கினி பரிசோதிக்கும். அல்லேலூயா. அந்த நாளிலே அக்கினிக்கு முன்பாக பதர் ஏமாத்திரம். அல்லேலூயா. நாமும் அந்த பதர்களாய் ஏமாத்திரமாய் போகாதபடிக்கு இப்பொழுதே நம்மை ஆயத்தப்படுத்தும்படி கர்த்தர் வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அக்கினி நம்மை பாதுகாக்கும். இனி தேவஜனங்களுக்கு பெரிய பிரச்சனை வரப்போகுது. பாதுகாப்பற்ற சூழ்நிலை வரப்போகிறது. அரசாங்கம் மாறப்போகிறது. துன்மார்க்கர்கள் எழும்ப போறாங்க. ஜெபம் கூடாது, சத்தம் போடக்கூடாது, சுவிசேஷம் அறிவிக்க கூடாது. பலமான நெருக்கடியான சூழ்நிலை வரப்போகிறது. அந்த நேரத்திலே கர்த்தர் வருவார். அல்லேலூயா. நம்மை காக்கும்படி கர்த்தர் வருவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்போதான் தெரியும் நாம் யார், நாம் ஆராதிக்கிற இறைவன் யார் என்பதை அவர்கள் கண்டுகொள்ள போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 34 சங்கீதம் 7வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் வைத்திருக்கிற பாதுகாவலை எங்கே பார்க்கிறோம்? வாசிங்க. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். அல்லேலூயா. அந்த தூதர்கள் வருவார்கள். கர்த்தரால் அனுப்பப்படுகிற அடிவடை ஆவிகளாகிய அந்த தூதர்கள் வருவார்கள். நம்மை காக்கும்படி அவர்கள் நம்மை அவருடைய கரங்களிலே ஏந்தி கொண்டு போவார்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாதுகாவல்! அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மத்தியிலே கர்த்தர் நடப்பித்த அற்புத செயல்களை வாசித்துக் கொண்டே இருப்போம் என்றார். நிச்சயமாக அந்த தேவன் சதா காலத்திலும் நம்முடைய தேவனாய் இருக்கின்றார். அவருக்கு ஆராதனை செய்கிற கர்த்தர் பிள்ளைகளை அவர் காக்கிறார். அல்லேலூயா. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்கள். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி. அல்லேலூயா. கர்த்தரை காக்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. திரும்ப விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. பயப்பட வேண்டிய தேவையில்லை. நாம் பரிசுத்தமாக இருக்கும் பட்சத்தில். அல்லேலூயா. ஆமா, நாம் சரியா இருக்கிறோம். கர்த்தருக்கு முன்பாக சரியா இருக்கிறோம். ஒடுமடப்பட்டிருக்கிறோம். சோதனை சகித்து வந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் பிரத்யட்சமான அக்கினி சம்பத்தையும் மேக சம்பத்தையும் நாம் பார்க்கிறோம். நம்மை கர்த்தர் அக்கினி தீபமாய் மாற்றி இருக்கின்றார். அப்படி என்றால் நமக்கு மற்றவர்கள் வித்தியாசத்தை கர்த்தர் காண்பிக்க போகிறார். அது மட்டுமல்ல, நம்மை பாதுகாக்கும்படி கர்த்தர் வருவார். அல்லேலூயா. சகரியா 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே அங்கே ஒரு பயங்கரமான ஒரு பாதுகாவலை குறித்து அங்கே ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். வாசிங்க. எப்படிப்பட்ட பாதுகாவல்? சகரியா 2:5. நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அது நடுவில் மகிமையாயிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை சுற்றிலும் கர்த்தர் எப்படிப்பட்ட பாதுகாவலை வைத்திருக்கின்றார்? இங்கிருந்து ஒண்ணு காணவை சத்தத்தை. அல்லேலூயா. எப்படிப்பட்ட மதில்? இந்த சாதாரண ஒரு ஓலை வேலி, முள்வேலி, இப்படி எல்லாம் சொல்றமே நிறைய காம்பவுண்ட், இதெல்லாம் இல்லை. அக்னிமயமானது. அங்கே யாரும் உள்ள பிரவேசிக்க முடியும். எரிந்து சாம்பலாகி விடும். ஹல்லேலூயா. அது நடுவில் யார் இருக்கா? நம்ம கர்த்தர் இருக்கிற. ஹல்லேலூயா. நானும் நீங்கள் எங்க இருக்கிறோம்? அங்கதான் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவரோடு கூட இருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த அக்னிக்குள்ளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. இவ்வளவு பெரிய பாதுகாவலை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கின்ற. ஹல்லேலூயா. இந்த பாதுகாவலை பெற்றுக்கொள்ளும்படி இந்த ராக்காலத்திலே கர்த்தர் அழைத்துக் கொண்டு வந்திருக்கின்றார். கடைசியாக அந்த பின்மாறி மழையின் நோக்கம் நிறைவேறப் போகிறது. ஹல்லேலூயா. என்ன நோக்கம்? அறுவடை. ஹல்லேலூயா. பெரிய அறுவடை நடைபெறப் போகிறது. ஹல்லேலூயா. இந்த அனுபவத்தை நானும் நீங்கள் பெற்று விட்டோம் என்றால், நீங்க போகிற இடங்களில் நீங்க போனா போதும், போய் சோத்திரம் மட்டும் சொன்னா போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரியாள்
நிரப்பப்பட்டாள். கர்த்தருடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டாள். இயேசு உள்ள இருக்கிறார். அபிஷேக வல்லமை தலைமையில் இருக்கிறது. இந்த அனுபவத்தோடு கூட யாரை பார்க்க போறார்? எலிசபெத்தை, மலைநாட்டில் உள்ள எலிசபெத்தை. மலையில ஏறி தான் போறான். அங்க போய் பெரிய பிரசங்கமெல்லாம் ஒன்றும் பண்ணல, சுவிசேஷமெல்லாம் அறிவிக்கல. வாழ்க. ஒருத்தர் பார்க்கும்பொழுது ஷாலோம் வாழ்க என்ன சொல்லுவார்கள். நாம என்ன செய்யணும்? பிரதர் சோத்ரம், சிஸ்டர் சோத்ரம் சொன்ன போதும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்த அனுபவத்தோடு கூட நானும் நீங்களும் நம்மை மாற்றிக் கொண்டு கடந்து போகும் என்றால் அவர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். அல்லேலூயா. அங்கே வயிற்றுள்ள பிள்ளை துள்ளும். அல்லேலூயா. அப்படின்னா வெளியில இருக்கிறவங்க எல்லாம் குதிக்காம இருப்பாங்களா? நிரப்பப்படாம இருப்பாங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட கிரியைகளை நம் மூலமாக செய்யும்படி அந்த அக்கினி இறங்க போகுது. அல்லேலூயா. பெரிய அறுவடை கர்த்தர் கட்டட போகிறார். நம்ம நினைக்கிறோம் கிராமம் எப்போ சந்திக்கப்பட ஆண்டவரே ஏராளமான தரிசனங்களை கொடுத்திருக்கிறீரே. எங்கள் கிராமத்திலே இந்த தேவாலயம் நிரம்பி வழிய ஆத்மாக்களோடு ஆராதிக்கிற அப்படிப்பட்ட தரிசனத்தெல்லாம் கொடுத்தீர். ஆனா 1-2 பேரோடு தான் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் வரப்போகிறார். அல்லேலூயா. அக்கினி இறங்க போக தேவாலயங்கள் எல்லாம் நிரம்பி வழிய போகிறது. அல்லேலூயா. பிரதான ஜனங்கள் புறப்பட்டு வரப்போகிறார்கள். அந்த யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்திற்கு புறப்பட்டு வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படி வரப்போகிறார்கள். நம்மை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிற வேலையை இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அக்கினி பற்றி எரிய போகிறது. அல்லேலூயா. கடைசியாக ஒரு சில வசனத்தை மாத்திரம் வாசிக்க போகிறோம். கடைசியாக லேவியராக 9ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. லேவியராக 9:24. எல்லாரும் பணிந்து கொள்ள போறாங்க. வாசி. அக்கினி புறப்பட்டு ஜனங்கள் எல்லாரும் அதை கண்ட பொழுது ஆர்ப்பரித்து ஆரவரித்து முகங்குப்புற விழுந்தார். ஹல்லேலூயா. நம்மை கர்த்தர் ஆயத்தப்படுத்த ஆரம்பித்து விட்டார். ஹல்லேலூயா. நிச்சயமாக அவர் செய்ய நினைத்தது ஒன்றும். ஆமா, யார் யார் உங்களை ஒப்பு கொடுக்கிறீங்களோ, நீங்க ஒப்பு கொடுக்கிறீங்களோ உங்களை எல்லாரையும் அவர் அக்கினி தீபங்களை மாற்றப் போகின்றார். நாம் பற்றி எரிகிறதை குடும்பத்தினர் காணும் பொழுது சாஷ்டாங்கமா விழுந்து பணிய போறாங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் வரப்போற கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்று கடந்து வந்து பணிந்து கொள்ளும் காலம் சமீபித்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 35-39 வாசிக்கும் பொழுது எலியாவின் பலிபீடத்திலே அக்கினி இறங்கின பொழுது எல்லாரும் கடந்து வந்து சாஷ்டாங்கமாய் விழுந்து கர்த்தரே தேவன் என்று பணிந்து கொண்டார். அல்லேலூயா. அந்த அக்கினி இந்த காலத்தில் இறங்குமா இறங்காதா? அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து அல்லே சொன்னா அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எலியாவின் பலிபீடத்தில் கர்த்தருடைய அக்கினி இறங்கிற்று. அதற்கு காரணம் எலியா சொல்லுகிற, ஆண்டவரே நான் இவைகளெல்லாம் உடைய வார்த்தையின்படி செய்தேன் என்பதை நினைத்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையின்படி இப்பொழுது உரைக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையின்படி நானும் நீங்களும் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வோம் என்றால் அந்த அக்கினி நம்மை நிரப்பும். அல்லேலூயா. நம்மை காண்கிறவர்கள் அக்கினி மயமான தேவனை காண போகிறார்கள். அல்லேலூயா. அந்த வேளை மிக சமீபம். பெந்தெகோஸ்தே நாளில் தான் அறுவடை உண்டானது. ஆத்துமாக்கள் சேர்க்கப்பட்டார்கள். அதுவரையும் எந்த மாற்றமும் இல்லை. அக்கினி அபிஷேகம் இறங்காத வரையும் அங்கே மாற்றம் இல்லை. பெந்தெகோஸ்தே நாளில் நடந்த சம்பவம் நாம் எல்லாரும் வாசித்து அறிந்திருக்கிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை வாசிங்க. நான் வாசி முடிக்க போகிறோம். கடைசி வார்த்தை. பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியா ஒரு முழக்கம் உண்டாகி அவள் உட்கார்ந்திருந்த வீடும் அந்த பெந்தெகோஸ்தே நாளிலே அவர்கள் இப்படி உட்கார்ந்திருந்தார்கள், இப்படி அமர்ந்திருந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரே மனம் ஒரே இருதயமுடையவர்கள் அமர்ந்திருந்த பொழுது அந்த அக்கினி இறங்கிட்டு. அல்லேலூயா. இப்பொழுது பெந்தெகோஸ்தே காலம் அல்ல. இப்படி என்ன காலம்? என்ன காலம்? பின்மாறி மழையின் காலம். அல்லேலூயா. இந்த பின்மாறி மழையின் காலத்திலே கூடி வந்திருக்கிற தேவ ஜனங்களாகிய நாம் இப்படிப்பட்ட அனுபவத்தோடு கூட ஒரே மனம் ஒரே இதயமுடையவர்களாய் அந்த பின்மாறி மழை ஊற்றும் ஆண்டவரே என்று காத்திருந்தோம் என்றால் அந்த மழை நம்மத்தில் ஊற்றப்பட போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வேல்ஸ் தேசத்தின் எழுப்புதலை குறித்து நீங்கள் அநேகர் வாசித்து அறிந்திருப்பீர்கள். பெந்தெகோஸ்தே நாளுக்கு பிற்பாடு நடைபெற்ற எழுப்புதல்
அப்படி அங்காங்க சின்ன சின்ன எழுப்புதலை கர்த்தர் உண்டு பண்ணி இருக்கின்றார். அது அந்த வட்டாரத்தில் ஒரு பெரிய மாறுதலை உண்டு பண்ணிட்டு கடந்த முறை அந்த பகுதியில் போகும் பொழுது அந்த இடத்தின் காரியங்களை அறிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுத்தது. காரணம், ஒரு கிராமத்திலே, அதுக்கு அருகாமையான ஒரு கிராமத்திலே கொஞ்சம் பேர் கூடி வேத வசனங்களை வாசித்து அறிந்து, ஏன் அன்று ஊற்றப்பட்ட அந்த ஆவியான இன்று ஏன் ஊற்றப்பட மாட்டார்? நம்ம எல்லாரும் பாவரிக்கை செய்வோம், கூடி அமர்ந்து எல்லாம் வெளியரங்கமாய் பாவரிக்கை செய்து ஜெபம் பண்ணி அருமை ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபம் தொடர்ந்து ஜெபம் நடந்துட்டே இருக்கு. நாள் ஓடிக்கொண்டே இருக்கு. ஒரு நாள் அந்த அபிஷேக மழை ஊற்றப்பட்டது. அவளால் அடக்கிக் கொள்ள முடியவில்லை. அந்த வட்டாரம் முழுவதும் அந்த அக்கினி நிரப்பிட்டு சாப்பிட போகல, அவங்க மற்ற கடமைகளுக்கு போகல. ஏன்னா அந்த அக்கினி அவங்களை நிரப்பிக் கொண்டே இருக்கிறது. அங்கு பார்க்க வர்றவங்க எல்லாருமே இந்த வட்டாரம் தியேட்டர் இல்லை, கேளிக்கை ஸ்தலங்கள் இல்லை, மதுபான விடுதிகள் இல்லை, எல்லாம் மூடப்பட்ட. ஏன்னா எல்லாரையும் கர்த்தர் தொட ஆரம்பித்து விட்டார். மாம்சமான யாவரும் மேலும் ஆவி ஊற்றுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் நமக்கு ஆதாரங்களை, திருஷ்டாந்தங்களை ஆங்காங்கே கர்த்தர் நம்முடைய கிரியைகளை நடப்பித்திருப்பது உண்மை என்றால் ஏன் நம்மை ஆண்டவர் ஏன் பயன்படுத்தக்கூடாது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்களுக்கு இந்த சத்தியம்லாம் இல்லை, போதிக்கிறதுக்கு ஆள் இல்லை. நமக்கு அந்த சத்தியத்தை கொடுத்திருக்கின்றார், அநேக திருஷ்டாந்தங்களை கொடுத்திருக்கின்றார், மென்மையான உபதேசமாகி பாவரிக்கிற உபதேசத்தை கொடுத்திருக்கின்றார். இதை பயன்படுத்தி நம்ம எல்லாருமே கழுவிக்கொள்ளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அக்கினி இறங்குற வேளை வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த பெந்தெக்கோஸ்து நாளிலே பேதுரு பிரசங்கம், முதல் பிரசங்கத்தில் 3000 பேர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்ம சர்ச்சில் நம்ம எத்தனை ஆயிரம் பிரசங்கம் பண்ணியிருப்போம்? அங்கே ஒரு பிரசங்கத்தில் 3000 பேர். நம்ம எத்தனை ஆயிரம் பிரசங்கத்தை பண்ணியிருக்கிறோம்? வருவதும் போவதுமாக இருந்து கொண்டிருக்கிறார்களே தவிர யாரும் நிலைத்திருக்கிறது மாதிரி தெரியவில்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? அக்கினி இன்னும் இறங்கலன்னு அர்த்தம். இன்னும் நம்மிடத்தில் சீர்கேடுகள் இருக்கிறது, குணக்கேடுகள் இருக்கிறது, போட்டி மனப்பான்மைகள் இருக்கிறது, நான் அந்த ஈகோ இருக்கிறது. நம்மை தாழ்த்துவோம், நம்மை கர்த்தர் நிரப்ப போகின்ற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அறுவடை காலம் நெருங்கி இருக்கிறது. என்னை உங்களையும் அறுவடை செய்யும்படிக்கு கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிற வேலையை இப்பொழுது செய்து கொண்டிருக்கிற அறுவடைக்கு போகிறவர்கள் மணிகளை எப்படி சந்தோஷமாய் அறுவடை செய்து கொண்டு வருகிறார்கள், அதுபோல நாம் இப்பொழுது அறுவடை செய்யும்படி கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிற நேரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரசங்க வாக்கியத்தை மீண்டும் வாசிங்க. 12 லூக்கா 12:49. பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அக்கினி எதற்காக? ஒரு 7 காரியங்களை பார்த்தோம். முதல்ல எதுக்காக அந்த அக்கினி? எதற்காக? முதல்ல நம்மை பரிசுத்தப்படுத்த புடம்பிட. ஹல்லேலூயா. இரண்டாவது டெஸ்ட், சோதனை வருமா வராதா? வரும். வருதுன்னு என்ன அர்த்தம்? கிரீடம் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. நாம நினைக்கிறோம் அவ்வளவுதான், சொல்லி முடிஞ்சு, இதோட முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். எல்லாரும் ஏசுறாங்க. சோதனையை சகிக்கிற மனுஷி பாக்கியவான், பாக்கியவாட்டி. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாகின சோதனை சந்தோஷமா சகிப்போம். ஹல்லேலூயா. எந்த ரூபம் வரட்டும், எந்த நிலையில் வரட்டும், எந்த அவமானங்கள் வரட்டும், நீங்க நினைக்கணும். இப்போதான் பாஸ்டர் மெசேஜ் கொடுத்தாரு, உடனே டெஸ்ட் ஆரம்பிச்சுட்டு ஆண்டவரே நிற்க பலந்தார். ஹல்லேலூயா. சரி, 2. 3வது வெளியில் இருக்கிறவங்க சொல்லுங்க. 3வது அக்கினி எதற்காக? நம்மை வழி நடத்தும்படிக்கு வருகிற காரியங்கள் மத்தியிலே கர்த்தருடைய தீபமாய் நம்மை வழி நடத்தும்படிக்கு அந்த அக்கினி நம்மை நிரப்ப போகிறது. ஹல்லேலூயா. அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவர் வழி நடத்தி சென்றார். அந்த வனாந்தர யாத்திரையிலே எந்த குறைவும் அவர்களுக்கு இல்லை. அதுபோல நம்மை வழி நடத்தும்படி அந்த அக்கினி இறங்க போகிறது. ஹல்லேலூயா. சரி, 4வது நம்ம என்ன செய்யணும்? அக்கினியாய் எரிய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் பாயிண்ட் அப்படி மனசில் வச்சுக்கிடுங்க. நம்ம அக்கினியாய் எரிவதற்காக நம்ம எல்லாரும் ஆசாரியர்கள். நம்ம எப்பொழுதும் பலிபீடத்திலே அந்த தீபம் அணையாதபடி எரிந்து கொண்டிருக்க வேண்டியது ஆசாரியருடைய வேலை. நம்முடைய வேலை நம்மை கர்த்தர் ஆசாரியர்களை மாற்றி இருக்கிறபடினாலே இந்த ஆசாரிய ஊழியம் செய்கிறோம். ராஜாவை எப்போ இருக்க போகிறோம்? ஆசாரியர்களும் ராஜாக்களுமாய் மாற்றினார். நாங்கள் பூமியிலே அரசாளும் என்று புதிய பாட்டை பாடினார். ஹல்லேலூயா. இப்போ ஆசாரியர்களாக இருக்கிறோம். இன்னும் கொஞ்ச காலத்தில் இந்த ஆசாரியர்கள் தான் என்ன செய்ய போறாங்க? அரசாள போறாங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் இந்த உலகத்தை ஆள போறோம். எத்தனை வருஷம்? 5 வருஷமா 6 வருஷமா?
1000 வருஷம். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமா, உலகம் ஆயத்தமாகிட்டே இருக்குது. இன்னைக்கு நவீன மயமா எல்லாம் ஹைஃபை டெக்னாலஜியில் எல்லாம் உருவாகிக்கொண்டு யாருக்காக? நமக்காக. நாம் இயேசுராஜா ஓடுகிற உலகத்தை ஆளுவதற்காக அப்படிப்பட்ட பிள்ளைகளாகிய நம்ம இப்பொழுது கர்த்தர் ஆசாரியர்களை மாற்றி இருக்கின்றார். அந்த பலிபீடத்திலே அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இதான் வார்த்தை. இந்த வார்த்தையை விட்டுறாதீங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் சோத்திரத்தை மட்டும் விட்டுறாதீங்க. அவங்க ஏசிட்டே இருக்கட்டும், நீங்கள் சோத்திரம் 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 சொல்லிகிட்டே இருங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அந்த சத்தம் காதில் விழுமா? விழாது. அவங்களுக்கு ஆத்திரமாக பொங்கிட்டு வரும். என்ன சொன்னாலும் ஒன்றுமே ஒரு ரெஸ்பான்ஸே இல்லைன்னு அவங்க நினைப்பாங்க. நம்ம சோத்திரம் பண்ணிட்டே இருப்போம், கர்த்தர் பார்த்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. அடுத்து 5வதாக, ஆமாம், வித்தியாசம் உண்டாக்குவதற்கு நமக்கும் மற்றவர்களுக்குள்ள வித்தியாசத்தை காண்பிக்கும்படி கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஊழியக்காரர்களுக்கும் ஊழியம் உண்மையாய் செய்கிறவர்களுக்கும் போலிகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை கர்த்தர் காண்பிக்க போகிறார். ஹல்லேலூயா. அக்கினி பரிசோதிக்கும் பொழுது அங்கே பொண்ணு இன்னும் சுத்த பொண்ணாக மாறும். ஆனால் அந்த பதர்கள் எல்லாம் எரிந்து சாம்பலாகி போய்விடும். அந்த காலம் சமீபித்து வந்திருக்கிறது. நம்ம எல்லாரும் சுத்த பொண்ணாய் மாற்றும்படி அவர் புடமிட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்து 6வதாக, நம்மை பாதுகாக்கும்படி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன பிரச்சனை வந்தாலும் பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. இயேசு எப்படிப்பட்டவர்? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுடையவர், சர்வ வல்லவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆல்மைட்டி காட். ஹல்லேலூயா. சர்வ வல்லமை நிறைந்தவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும். ஹல்லேலூயா. நாமுடைய பிள்ளைகளாக இருப்பது உண்மை என்றால், அவர் நமக்கு முன்னே கடந்து செல்வது உண்மை என்றால், நம்மை அவர் தங்கும் தேவாலயமாக மாற்றியிருப்பது உண்மை என்றால், நம்மை சுற்றிலும் கர்த்தர் அக்கினிமயமான ஒரு பாதகத்தை வைத்திருக்கின்றார். ஏன்னா அவர் நமக்குள்ள இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு விஐபி வரான்னு வைங்க, ரோட்டில் முழுவதும் அவங்க சார்ந்த ஆட்கள், முப்படைகள், இராணுவம், மிலிட்ரி, போலீஸ், இன்னும் விமானப்படை எல்லாம் வந்து அவரை பாதுகாக்கிறது. ஏன்னா ஒரு முக்கியமான ஆள். நாம் யாருக்கு முக்கியமான ஆள்? அப்பாவுக்கு. நம்ம யாரு? பிள்ளைகள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிள்ளைகளானால் ஹல்லேலூயா. நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிற எல்லா ஃபோர்ஸ் அங்கே வரும், இராணுவம் அங்கே வரும். அந்த இராணுவம் எப்படிப்பட்ட இராணுவம்? வேகமாக ஓடும்போது அந்த நட்டு போட்டெல்லாம் கலந்து போகுமா? பார்வனுடைய சேனைகள், அந்த குதிரைகளெல்லாம், அந்த சக்கரங்களெல்லாம் கண்டு ஓடுது அந்த இராணுவம். ஹல்லேலூயா. ஆனால் நம்மை சுற்றி கர்த்தர் வைத்திருக்கிற அந்த பாதுகாவல், அக்கினிமயமான பாதுகாவல், அது நடுவே கர்த்தர் அமர்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடைசியாக என்ன பார்த்தோம்? ஒரு பெரிய அறுவடை. ஹல்லேலூயா. அந்த அக்கினியினால் எப்படி ஆகலாம் எறிய வேண்டும், நம்மை மாற்றிக்கொள்ளும். ஹல்லேலூயா. இன்னைக்கு வந்திருக்கிறீங்க, யாரோடாவது உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருந்தால் இன்னைக்கே அதை சரி பண்ணிருங்க. ஹல்லேலூயா. அதை திரும்பவும் தூக்கி சுமந்துட்டு போகாதீங்க தயவு செய்து. என் மேலே பிரச்சனை இருந்தாலும் சொல்லுங்கள், நம்ம சரி பண்ணிக்கிடுவோம். ஹல்லேலூயா. நீங்கள் சரி பண்ணாத பட்சத்தில் நிச்சயமாக எத்தனை ஆண்டுகள் ஆராதனை முழுவரஜம் வந்தாலும் சரி, ஒரு பிரயோஜனமும் இருக்காது. சரி செய்ய வேண்டிய காரியங்களை இன்று, ஒப்புரவாக வேண்டிய காரியங்களை இன்றே ஒப்புரவாகி சரி செய்து பாவரிக்கை செய்து நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். கர்த்தருடைய வாக்கு தத்தம், வார்த்தை, அவருடைய இயக்கம் நம்மில் நிறைவேறப் போகிறது. ஹல்லேலூயா. அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. 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 கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் முழங்கால் படிட்டு அந்த அக்கினி நம்மை நிரப்பும்படி நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எல்லாரும் முழங்கால் படிட்டு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. 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 எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எரியும் அக்கினி போல் உமதாவி நீர் சோரிந்திடும் பரனே தினம் தினமாய். எரியும் அக்கினி போல் உமதாவி நீர் சோரிந்திடும் பரனே தினம் தினமாய். உரைத்திட நாவாய் உயிருடன் மொழிகள் சோரிந்திடும் வாரங்கள் நீரைந்தோழுக. இப்போ சோரிந்திடும் வாரங்கள் நீரைந்தோழுக. எரியும் அக்கினி போல் உமதாவி நீர் சோரிந்திடும் பரனே
தினம் தினமாய் சிநேக அக்கினி. அக்கினியனில் எரிந்தெழும்பி அக்கினியனில் எரிந்தெழும்பி மக்கள் மேலோங்கிடவே பெரும் தாகமாத்மாக்கள் மேலோங்கிடவே அன்பின் உரைகளால் கடின உள்ள அன்பின் உரைகளால் கடின உள்ள விலகி வேக மரண பாதை விட்டு விலக அவர் வேக மரண பாதை விட்டு விலக எரியும் அக்கினி போல் உமதாவி நீர் சொலிந்திடும் பரனே தினம் தினமாய் எரியும் அக்கினி போல் உமதாவி நீர் சொலிந்திடும் பரனே தினம் தினமாய் பலிபீடத்தே தேரோ அக்கினியால் பலிபீடத்தே தேரோ அக்கினியால் கர்த்தரை சந்திக்கிற நேரம், கர்த்தரை சந்திக்கிற நேரம். எல்லாரும் ஒரு மனதோடு கூட அகன்றிடவோ பலவித நூதன வசனங்கள் உரைக்க பலமான கிருபை அச்சிடவும் வாரும் பலமான கிருபை அச்சிடவும் வாரும் பலமான கிருபை அச்சிடவும் வாரும் பலமான கிருபை அச்சிடவும் வாரும் எரியும் அக்கினி போல் உமதாவி நீர் சொரிந்திடும் பரனே பிள்ளைகளே நான் இங்கே எழுந்தள்ளி இருக்கிறேன். புதிய பலத்தாளங்களில் இடையிட்டப்படுவீர்கள். புதிய பலத்தால் இடையிட்டப்படுவீர்கள். இந்த புதிய ஆண்டிலே நான் புதிய கிருபைகளை புதிய ஆசீர்வாதங்களை உங்களுக்கு வைத்திருக்கிறேன். உங்களுக்கு வைத்திருக்கிறேன். கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள். என்னுடைய சமூகத்திலே நிருசாரமா இருக்கிறவர்களே பயந்திருங்கள். அநேகர் நிருசாரமாய் கள்ளப்படுகிறீர்கள். மாற்றிக்கொள்ளுங்கள். இது என்னுடைய ஸ்தலம் என்பதை மறந்து நான் இங்கே செலவழிக் கொள்ளுகிறேன். இந்த ஸ்தலத்தை முன்குறித்த நோக்கம் பெரிது என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்களாக. இந்த ஆலயம் விரிவாக்கப்படும். இந்த ஆலயம் விரிவாக்கப்படும். அதற்குரிய கரங்களை நான் எழுப்ப போகிறேன். அற்புதங்களை நடப்பிக்க அச்சமாக இந்த ஊழியத்துக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் வந்து சேரப் போகிறார்கள். உங்களுக்கு அறிவிக்கப்படும். எங்களை மீண்டும் திடப்படுத்தினி, உற்சாகப்படுத்தினி, நற்செய்தி சந்தோஷத்தை கொடுத்து ஹல்லேலூயா. இந்த நாள் வேண்டிக் கொண்ட காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் வாக்கிய செய்ய போகிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் எங்களோடு இருக்கிறவராக இருக்கிறேன் என்று திருவிழம் பெற்ற எங்கள் ஆண்டவராகிய தேவன் நீர் எங்களோடு இருக்கிறபடினாலே ஹல்லேலூயா. நீர் மாத்திர போதும், நண்பு மாத்திர போதும். தொடர்ந்து இப்படி கிருபையிலே நாங்கள் பலப்பட அனுக்கிரகம் செய்ய கடந்து வந்து யாவரோடும் தேவ கிருபை தங்கியிருக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையும் ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கு உம்முடையவைகளே. ஆமேன். என் ஆத்துமாவே என் முழு உலகமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கிய சிநேகமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும்
சதா காலங்களிலும் இருந்து காப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்திருந்து கரங்களை உயர்த்தி ஆர்ப்பரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.